இன்றைக்கி 2 நண்பர்கள் பேசிக்கொண்டாங்களே. என்ன பேசிக்கொண்டாங்க அப்படின்னா, நீ பிசாசை பார்த்துருக்கிறியா? என்ன சொல்லியிருக்காரு? நீ பிசாசை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த நண்பர் சொல்லாரமா, பிசாசை பார்க்கறதுன்னு டெய்லி பிசாசு கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது விளையாட்டுக்காக இருந்தாலுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே பிசாசுடைய கிரியைகள் நமக்கு தெரியாமல் மறைமுகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எதுக்கு புரிந்து கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, பிசாசை நம்ம துரத்துவது எப்படி, அதனுடைய தந்திரங்களை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும், அது நமக்குள்ளே கிரியை செய்தா, நம்ம குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்தாங்கிறத எந்தெந்த அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆமேன். எனக்கு உங்களுக்கு அடையாளத்தை காமிச்சிடுறேன். நீங்கள் பிசாசு இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க. ஆமேன். நீங்கள் தான் கண்டுகொள்ள போகிறீங்க. ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன். இப்போ எடுத்து வாசிங்க. இப்போது வசனம் சொல்லுது, பிசாசை யார் கண்டுபிடிச்சா? பிசாசை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்குனாரு. இன்றைக்கி செடி கொடி மரம், நம்ம ரோட்டில் போகிற பஸ்ஸை யார் இப்போ உருவாக்குனா? இன்றைக்கி இந்த லைட்டை யார் உருவாக்குனா? சொல்லுங்கள், இந்த லைட்டை யார் உருவாக்குனா? தாமஸ் ஆல்வா எடிசன் அது கண்டுபிடிச்சாரு. ஆனால் உருவாக்குனவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, பிசாசு உலகத்தில் இருக்குதா இல்லையா? பிசாசை குறித்து யாருக்கா நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கப்பா. ஒரு வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக இருள் இருக்கும். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டது இருக்கும். அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வைப்பு, அதாவது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பிசாசு இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. அதை முதல்ல நீ விசுவாசிக்கணும். முதல்ல என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான காரணம் பிசாசுங்கிறத விசுவாசிக்கணும். மனுஷங்கிற எண்ணத்தை எப்போ நீங்கள் மாற்றுறீங்களோ அன்றைக்கி தான் ஆவிக்குரிய விதமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க முடியும். அல்லேலூயா. மனுஷன் இப்படி பண்ணிட்டாங்க, மனுஷன் அப்படி பண்ணிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் எனக்கு எப்படி இருக்கும் தோணும் அப்படின்னா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் பிசாசு மேலேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு பழியை சொல்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு தோணும். ஆனால் எனக்கு ஆவிக்குரிய ரீதியாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க தான் எனக்குள்ள ஒரு காரியம் தோணுச்சு. என்னன்னா, எந்த ஒரு காரியமே நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடப்பது இல்லை. அதற்கு பின்பதாக மறைமுகமாய் ஒரு சாத்தானுடைய கிரியைகள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொரோனா நாட்களில் எத்தனை பேர் தெரியும் லாக்டவுன் போட்டாங்க? லாக்டவுன் போட்டாங்களா இல்லையா? எந்த அன்னைக்கு போட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்க. ஏன் வெள்ளிக்கிழமை போட்டிருக்கலாம், சனிக்கிழமை போட்டிருக்கலாம், திங்கக்கிழமை சந்தை அன்னைக்கு போட்டிருக்கலாம், வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிற அன்னைக்கு போட்டிருக்க முடியாதா? அன்றைக்கி எத்தனையோ பேர் கோயிலுக்கு போகிறாங்க, எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெசிஃபிக்காக போடுவதற்கான காரணம் என்ன? அப்போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம பிசாசு தந்திரமாய் அவர்களுக்கு பின்பதாக இருந்து கிரியை செய்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்கப்பா, இன்றைக்கி லீவு நாள்னால. ஞாயிற்றுக்கிழமை யாருப்பா வெளியே யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சிக்கன் மட்டன் சாப்பிட்டு தூங்குற நாள். அந்த அன்னைக்கு யாருமே வெளியே மேக்ஸிமம் போக மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பங்கல் ரோட்டில் ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வீட்டில் ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஆனால் தான் வெளியே வருவாங்க. அப்போ அந்த நாட்களில் கரெக்டாக போடுவதற்கு காரணம் பிசாசுடைய மறைமுகமான ஒரு தந்திரம். அந்த தந்திரத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. தூங்குற ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். பிசாசு எப்படி உருவானா அப்படிங்கிற கதையை கொடுத்து பார்த்துட்டு நம்ம வேகமாக வேற காரியங்களை பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 148 அதிகாரம், அதில் 2வது வசனம். அதை தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 148 2வது வசனம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை புரட்டுங்க. 5 வசனம் வாசிங்கப்பா. ஒருத்தருமா கடவது அவைகள் எப்படி என்ன ஆக்கப்பட்டதாமா? சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப ஆண்டவரால தான் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, பிசாச ஆண்டவர் உருவாக்கல, தேவ தூதனா என்ன பண்றாரு கர்த்தர் முதல்ல உருவாக்குறாரு. முதல்ல பிசாசு குறித்து லைட்டாக கற்றுக்கிட்டாதான் அப்புறம் பிசாசின் வல்லமைகளை குறித்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ பிசாசு யார் அப்படின்னா, ஆமாம் பாச பக்கத்து வீட்டுக்காரங்க தான், அப்படி இல்லை. பிசாசு யார் அப்படின்னா, அவன் ஒரு தேவதூதனாக இருந்தவன். வேதத்தின்படி அவன் ஒரு தேவதூதனாய் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதனை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி யார் அப்படின்னா அந்த பிசாசு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிசாசுடைய அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நான் தேவனுக்கு மேலே போவேன். தேவன் மட்டும்தான் அற்புதம் செய்வாரா? தேவன் மட்டும்தான் உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணுமா? நான் என்ன பண்ணுவேன், தேவனுக்கு மேலே ஏறி என் சிங்காசனத்தை என்ன பண்ணுவேன், போடுவேன். சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவனோடு கூட 1/3 வலு சிற்பமானது அந்த காரியத்தை இழுத்துட்டு கீழே பூமியில் விழுந்து அவைகள் பிசாசாய் மாறினது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. தேவ தூதர்களாக கர்த்தர் உருவாக்கினார். அந்த உருவாக்கப்பட்ட தேவ தூதர்கள் கர்த்தரை தெய்வமாய் வணங்காமல் அவைகளுக்கு மேலாக போகணும்னு நினச்சதுனால தேவன் அவைகளை
பூமியில கீழே தள்ளி போட்டாரு. கீழே தள்ளி போட்டதுனால இது என்னவா மாறிடுச்சு? பிசாசின் கிரிகளை மாறினது. அவைகளோட பெரிய நோக்கம் என்னன்னா, மனிதர்களை வஞ்சித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற விடக்கூடாதுங்கிறது அதோட பெரிய நோக்கமே. அல்லேலூயா. இப்ப வெறும் பிசாசு அந்த மனுஷன் மட்டும் கீழே விழல. வசனம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்துல 12வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12:4. மூன்றில் ஒரு பங்கை இழுத்து. ஆமென். வசனம் சொல்லுது, அதனுடைய வால் நட்சத்திரங்களை இழுத்து, நட்சத்திரம்னா தேவ தூதர்களை குறிக்கிறது, அந்த பிசாசுடைய தூதர்கள், அந்த நட்சத்திரங்களை இழுத்து கீழே போட்டு என்ன பண்ணுதாமா? வாசிங்கம்மா மறுபடியும். பூமியில் விழத்தலிட்டு. நல்ல கவனிங்க, பிசாசுடைய தந்திரமான செயல் என்ன பண்ணுது? அந்த பிசாசு கீழ்ப்படிந்த, அவருக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரு 1/3 தேவ தூதர்களை தன்னோடு கூட இழுத்து அந்த பூமியிலே கீழே தள்ளப்பட்டு விழுந்து போன சாத்தான தான் இன்னைக்கு நம்ம பிசாசா சொல்லி கொண்டு இருக்கிறோம். பிசாசை பத்தி எத்தனை பேருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு? பிசாசு ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவதூதன். அந்த தேவதூதன் தன்னை தேவனுக்கு மேலே எண்ணினதுனால அந்த பூமியில் தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்பட்டது மட்டும் போதாம தன்னோடு கூட 1/3 பங்கை இந்த பூமியில இழுத்து போட்டு கொண்டு வந்தான். இந்த பூமியில இப்பொழுது அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை நீ என்னோடு கூட நீங்க டிராவல் பண்ணி வந்தாதான் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு தெளிவா புரியும். அல்லேலூயா. இப்போ அந்த பிசாசு இந்த உலகத்தில் தள்ளப்பட்டுட்டான். தள்ளப்பட்ட உடனே தன்னுடைய சரீரத்தின் படி அவன் இல்லாமல், நான் முன்னாடி சொன்ன பிசாசுக்கு ஒரு எந்த ஒரு உடல்ல சரீரமோ அவனுக்கான ஒரு ஃபேஸ் கட்டோ, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படி தான் இருப்பான்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம படங்கள்லாம் பிசாசு எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? கருப்பாக இருக்கும், இல்லை வெள்ளை வெள்ளைன்னா இருக்கும், இல்லை ரொம்ப செக்கச்சவேன் இருக்கும், முடியெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும், பல்லெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும், 2 கொம்பு தலையில் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு என்பவன் அவனுக்கு உருவமே இல்லாதவன், அவனுக்குள்ள உருவமே இல்லை, அவனுக்கு உருவம் தேவைப்படுவதற்காக மனிதர்களை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? என்னோடு கூட எத்தனை பேர் வர்றீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா புரியும். இப்போ அவனுக்கு உருவம் இல்லாததுனால அவன் கிரியை செய்யணும்ல. இன்னைக்கு உங்க குடும்பத்தை உடைக்கணும்ல, உங்க வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வரணும்ல. அப்ப அவனுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, அவனுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது, அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. இன்னைக்கு ஆவியானவருக்கு எப்படி நமக்குள்ளது கிரியை செய்ய நம்ம தேவைப்படுறோமோ, அதே போல பிசாசுக்கும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதனுடைய உடல் தேவைப்படுது. அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். 43, 44 வாசிங்க. மத்தேயுவின் புஸ்தகம் அதில் 12, 43, 44. வறண்ட இடங்களில் அலைந்து வெறுமையாகவும் ஆமென். போதுமா? இப்போ அப்பொழுது மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக மாறிடும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிசாசு கிரியை செய்யறதுக்கு ஒரு உடம்பு தேவை. அது யார் உடம்பா வேணா இருக்கலாம். இப்போ வசனம் அதான் சொல்லுது, அந்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்த பொழுது என்னென்னலாம் பண்ணா, தன்னுடைய நிலை அறிந்து தான் செய்வது அவனால் என்ன பண்ண முடியலை, சொல்லப்போனால் அவனோட கண்ட்ரோல் அவன் இல்லை, பிசாசு அவனை கண்ட்ரோல் பண்ணிருச்சு. இதுதான் நான் சொல்றது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிசாசு அவன் கண்ட்ரோலில் அந்த மனுஷன் இல்லை. இன்னைக்கு அவனுடைய கண்ட்ரோலில் அவன் இல்லாமல் பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த மனுஷன் வர ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் என் கூட கவனமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமு ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் யோசிப்போம், பிசாசு பிடித்திருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் உன் சித்தப்பா வந்திருக்கிறேன், நான் உன் பெரியப்பா வந்திருக்கிறேன், எனக்கு பிடிச்ச அந்த டைமண்ட் ரம் எடுத்துட்டு வாடா எனக்கு கேட்குது. அது நம்ம நினைப்போம், பிசாசு கரெக்டாக என்ன பண்ணுது சொல்லுது. எங்கள் சித்தப்பாவே சிலர்லாம் பார்த்துருக்கிறீங்களா? எங்கள் சித்தப்பா வந்துட்டார், எங்கள் அம்மாவே வந்துட்டாங்க, எங்கள் அப்பாவே வந்துட்டாங்கன்னா அது சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டியெல்லாம் விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த கிராமப்புறங்களில் அந்த வேப்பிலையை வச்சு அடித்து, நான் வந்திருக்கேன்டா, நான் வந்திருக்கிறேன், நான் தான், யார் வந்திருக்கிறேன் எனக்கு கேட்பாங்க. யார் உள்ளே இருக்கிறாங்க கேட்ட உடனே, நான் தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போனனே, அந்த இடத்துல தூக்கு மாட்டி நான் செத்து போனனே, நான் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், உடம்புல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்து, ஐயோ இவங்க தான் வந்திருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களை வீட்டில் வச்சு பத்திரமா பிசாசையே என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்து கொள்வாங்க. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஒரு செத்துப்போன ஒரு மனிதனுடைய ஆவி இந்த பூலோகத்தில் உலாவுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படலை? அல்லேலூயா. ஒரு மனிதன் செத்து போய் விட்டான் அப்படின்னா அந்த மனிதனுடைய ஆவி
திரும்பவும் பூமிக்குள்ள வராது என வசனம் சொல்லுது. ஒருத்தர் எடுத்து வாசிங்க பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம், என வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் அதிலே 9வது அதிகாரம் அதிலே 27வது வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரே தடவை மரணம், அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய ஆவி இந்த பூலோகத்துக்குள்ள வருவதற்கு அதிகாரமே இல்லை. இப்போ ஒரு மனுஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், திடீர்னு மரிச்சு போகிறேன். மரிச்சு போன உடனே என் ஆவி எங்கே போகுது அப்படின்னா, சரிப்பா பைபிள்லாம் வாசி முடிச்ச உடனே தேடுறீங்க, சோத்திரம். இப்போ மனுஷனுடைய ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனுஷன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய ஆவி நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க. உங்கள் செத்து போன சித்தப்பா, செத்து போன பெரியப்பா, ஆக்சிடெண்ட்டில் சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆகாத நிறைவேறாத ஆசையோடு செத்து போனேன். நிறைவேறாத ஆசையோடு செத்து போனவங்களாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, சுற்றி தீர்வார்கள். சிலர் இன்னமும் அந்த இதை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் வசனத்தின்படி நீங்கள் வாங்க, வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அவ்வளோதான், அந்த மனுஷனுடைய ஆவி இந்த உலகத்தில் என்ன பண்ணாகாது, இருக்காது. சிலர்லாம் காக்காவை எதிர்பார்த்துருப்பாங்க. காக்கா ரூபத்தில் என்ன பண்ணுவார் எங்கள் தாத்தா. மிச்ச நாள்லாம் காக்கா அதே காக்கா தான் சுற்றிட்டு இருக்கும். ஒரு வாய் சோறு வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து போன காக்கா ரூபத்தில் என்ன பண்ணுவார், வருவார். வந்து காக்கான்னு கத்தனா அந்த காக்கா மாதிரியே இருக்குது. சிலரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அந்த காக்கா பார்க்கும்போது எங்கள் தாத்தாவை பார்க்குறது மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த செத்து போன மனிதனுடைய ஆவி இந்த உலகத்தில் வாசம் செய்வது இல்லை. அப்போ எப்படி பாஸ்டர் இங்கே அந்த பிசாசு உள்ளே பூந்து கரெக்டாக சொல்லுது, நீங்கள் போய் சொல்கிறீங்க பாஸ்டர். அந்த பிசாசு என்ன பண்ணுது, அந்த பேர் அப்படியே சொல்லுதே. அந்த பிசாசு என்ன பண்ணுது, எங்கள் சித்தப்பாவுக்கு பிடிச்சது, எங்கள் தாத்தாக்கு பிடிச்சது, எங்கள் மாமாவுக்கு பிடிச்சது, எங்கள் அத்தைக்கு பிடிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கரெக்டாக சொல்லுது. அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பிசாசு அது வந்து எங்கள் தாத்தா இல்லை, அது எங்கள் மாமா இல்லை, அது எங்கள் சித்தப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பிசாசுடைய பேரே பொய்யனும். ஆமாம், ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், என்னை விரட்டிட கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான், நான் பொய்யனும், நான் உன் சித்தப்பா வந்திருக்கேன்டா, நான் உன்னை விட்டு போனேன், என்ன பண்ணுறேன், உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன்டான்னு சொன்ன உடனே நாம் என்ன பண்ணுவோம், ஐயோ எங்கள் மாமா வந்திருக்கிறாரு, அவருக்கு நல்ல படையல் வச்சு, அவருக்கு பிடிச்ச சுருட்டு வாங்கி கொடுத்து, அவருக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, அவரை சாப்பிட வச்சு அப்படியே உடம்புலேயே அழகாக தங்க வச்சிருவாங்க. ஆமென். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, பிசாசானவன் பொய்யனும், அவன் பொய்க்கு பிதா. அவன் பொய்யை மட்டும்தான் பேச தெரியும் அவனுக்கு மெய்யை பேசவே. ஆனால் பொய் எப்படி பேசுவான்னா, பொய் பேசாத மாதிரி மெய் பேசுவான். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? அவன் பேசுகிற பொய் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவன் பொய்க்கே, நம்மளே பொய் சொல்லும் போது என்ன பண்ணுறோம், யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சில பொய்களை அப்படியே உண்மை போலே பேசுவோம். ஆனால் பிசாசு எப்படி இருப்பான் பாருங்க, பொய்க்கு பிதா. அவன் என்ன பண்ணுவான், அவன் கரெக்டாக பேசுவான். அவனை பிசிறு தட்டாமல் பேசுவான். அவன் பேசுவதை யாராலுமே என்ன முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால சொல்கிறேன், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆவி இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒருவேளை செத்துப்போன ஆவி என் கனவுல வந்துச்சு அப்படி இப்படின்னு யாராச்சும் வளரிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஹல்லேலூயா. செத்துப்போனவர் வந்து என் கூட கனவுல பேச, அது பிசாசு. செத்துப்போனவர் உங்களையும் என்ன பண்ணுது, சுடுகாட்டுக்கு கூப்பிடுது. அதனால நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த பிசாசுடைய வல்லமைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது பிசாசுடைய வல்லமை, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போக, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எப்படிலாம் பிசாசு ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள பூருதுன்னு பார்த்தோம். இப்போ விசுவாசிக்குள்ள பிசாசு பூருமா? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பாஸ்டர் எனக்குள்ள பேய் வருமா, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு நல்லா ஜெபிக்கிறவர் தான் அவருக்குள்ள பிசாசு வருமா, இல்லை என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசு வருமா வராதா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்குள்ள டவுட் இருக்குது. ஆமாம் தானே? எத்தனை பேத்துக்குள்ள டவுட் இருக்குது, நமக்குள்ள பேய் வருமா வராதான்னு? உங்கள் வீட்டுக்குள்ளே பேய் வருமா வராதா? உங்கள் சர்ச்சுக்குள்ளே பேய் வருமா வராதா? எனக்கு சர்ச்சுக்குள்ளே பேய் வருமா? அதான் நான் வந்திருக்கேன் பாஸ்டர்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே பேய் வருமா வராதா? வராதுங்களா? வருமா வராது? ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. வரும், ஆனால் வராது பாஸ்டர். 2 ஆன்சர் நாங்கள் சொல்லிடுறோம். பிசாசு வரும், சர்ச்சுக்குள்ளே வரும். வசனம் சொல்லுது, யோபுவை சோதிப்பதற்காக பிசாசு எங்கே போச்சாமா, தேவ சமூகத்தில் போய் கேட்குது, ஆண்டவரே இந்த யோபு நீங்கள் வேலி அடிச்சு வச்சுருக்கீங்க, அதனால தான் இந்த யோபு உங்களை ஆராய்ச்சிட்டு இருக்கிறான், வேலியை மட்டும் தூக்கி பாருங்க, என்ன பண்ணுங்க, ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரே போங்க அப்படின்ட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்டே போய் பிசாசு முறையீடு. சொல்ல போனால் ஆண்டவர்கிட்டே போய் சோதிக்கிற அந்த பிசாசு நம்மளை சோதிக்காமல் இருப்பது எப்படி? இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும்,
ஆண்டவரே என் கணவர் வந்து ரொம்ப பேய் மாதிரி பண்ணிட்டுருக்கிறாரு, ஒருவேளை அவருக்குள்ள அவர் ஜெபிக்கிறவர் தான், என் மனைவி வந்து ரொம்ப பிசாசு மாதிரி பண்ணிட்டுருக்குது, அவர் ஜெபிக்கிறவங்க தான், அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குதா இல்லையா? சில பேத்துக்கும் டவுட் இருக்கும். ஒரு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவர் நேசிக்கிற அவர்களுக்குள்ள பிசாசுடைய தந்திரங்கள், அவருடைய பிசாசுடைய வல்லமைகள் இருக்குமா, அவங்க எப்படி இருந்தால் அவைகள் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் நம்ம பிசாசுடைய வல்லமைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விரட்டுவது எப்படி, அதிலிருந்து விடுதலையாவது எப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், ஒரு மனுஷனுக்குள்ள, அதாவது விசுவாசிக்குள்ள பிசாசு எப்படி இருந்தால் நுழையும் அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 12:44. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். ஆமென். போதுமா? இப்ப வசனம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இருதயம் வெறுமை உள்ளதா இருக்கும் அப்படின்னா அவனுக்குள்ள பிசாசு வரும். பிசாசு வருவதற்கான காரணத்தை நான் சொல்றேன். ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசு வருதா? நம்ம நினைப்போம் எனக்குள்ள பிசாசு வராது, என்னையெல்லாம் பிசாசு தொடவே அதிகாரமே இல்லைன்னு சொல்லுவோம். எப்படிலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பிசாசுடைய கிரியைகளுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மனிதனுடைய இருதயம் வெறுமை உள்ளதா இருக்கும் அப்படின்னா அந்த மனிதனுடைய இருதயத்தை நிரப்புவதற்கு பிசாசு தன்னிலும் 7 பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து அந்த இடத்தை நிரப்பும். நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், ஆராதனை செய்யாமல், அபிஷேகத்தில் நிரம்பாமல், ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு உற்சாகம் இல்லாமல் இருதயத்தை வெறுமையாக நம்ம வச்சுக்கொண்டே இருப்போம் அப்படின்னா அந்த வெறுமையான இடத்தை, காலியான இடத்தை யார் நிரப்புவா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் இருதயம் இன்னைக்கு வெறுமையாக இருக்கும் அப்படின்னா உங்கள் இருதயத்தை இன்னைக்கு பிசாசு வந்து நிரப்ப ஆரம்பிப்பான். உங்கள் இருதயம் இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்த்து மேலே, உங்கள் இருதயம் ஆண்டோடைய பிரசன்னத்து மேலே, ஆண்டோடைய ஆராதனை மேலே, அபிஷேகத்தின் மேலே அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, இருதயம் முழுக்க ஒரு திருப்தி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இருதயத்துக்குள்ள பிசாசால வர முடியாது. அந்த இருதயத்துக்குள்ள வெறுமை இருக்க காணப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தன்னிலும் 7 பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள பூந்து அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்யறான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, என்னை விட்டு பிசாசு போயிருச்சு, இனிமே எனக்குள்ள வருவதற்கு எனக்குள்ள என்ன பண்ணாது, வரவே வராதுப்பா. எனக்கு பிசாசு பிடியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு, எனக்குள்ள அந்த பிசாசு கிரிகள் வரவே வராதுன்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உன் இருதயம் வெறுமையா இருக்குமானால் அந்த இடத்துல பிசாசு வந்து குடி புகுருவான். என் இருதயம் வெறுமையா இல்லை பாஸ்டர், நான் தான் ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறேனே. என் இருதயம் தான் வெறுமையா இல்லை பாஸ்டர், நான் தான் ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேனே. ஹல்லேலூயா. அப்படி யாராச்சும் இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க, விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் வெறுமையா, அதுதான் பிசாசு உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் இருதயம் வெறுமையா காணப்படும், துதி இல்லாம, ஜெபம் இல்லாம, ஆராதனை இல்லாம, அவர் சமூகத்தை தேடாம ஏதோ ஒரு செத்தவனை போல நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அந்த இருதயத்தை நிரப்புவதற்கு பிசாசின் வல்லமைகள் புறப்பட்டு வரும். அது முதல் காரியம். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26, 27 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27. முன்னாக கடியை கடவுது. ஹல்லேலூயா. வசனம் அதான் சொல்லுது பாருங்க. இப்போ நான் சொல்றது எதுனா, ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசு பூர்வதற்கான காரணங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் காரணம், உங்கள் வெறுமை இருதயமா இருந்துச்சுன்னா, இருதயம் வெறுமையாக இருந்துச்சு அப்படின்னா பிசாசு நிச்சயமா அந்த இருதயத்துக்குள்ள வருவான். ரெண்டாவது காரியம், உங்கள் மாம்ச இச்சைகளை நீங்கள் நிறைவேற்ற நினைச்சிங்க அப்படின்னா பிசாசு நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் வருவான். அதான் வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள பிசாசு வருவான். ஆமென். நீங்கள் கோபம் கொண்டீங்கன்னா உங்களை பிசாசு என்ன பண்ணுற, கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அர்த்தம். உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா அது யாரோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க? பிசாசோட கண்ட்ரோல். நீங்கள் இடம் கொடுக்குறீங்க பிசாசுக்கு. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் இதுக்கு நம்ம வாழ்க்கையில் பிசாசுடைய கிரிகள் நடப்பதற்கான காரணங்களை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வெறுமையான இருதயத்தை வச்சுட்டு ஆண்டவர் தேடுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிசாசத்தை நிரப்புவான். ரெண்டாவது காரியம், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இல்லாமல் உங்கள் மாம்ச பலவீனங்களை, உங்கள் மாம்ச பலத்தை நீங்கள் வெளிப்படுத்த நீங்கள் ஆரம்பிப்பீங்க அப்படின்னா பிசாசு அந்த காரியங்களை
உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவையான ரகசியங்கள். இப்போ நம்ம கோபப்படுறேன், திடீர்னு டென்ஷன் ஆகிறேன், திடீர்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரிச்சல் வருது, எனக்குள்ளே வைராக்கியம் இருக்குது, எனக்குள்ளே யாரையும் மன்னிக்கவே மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா பிசாசு எனக்குள்ளே வருவான். ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்குது, எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது, எனக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது அப்படின்னா நமக்கே தெரியாது, அது பிசாசுடைய ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம மனுஷங்களால தான் நம்ம கோவப்பட்டோம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பிசாசு வந்ததுனால தான் அந்த எரிச்சலை, அந்த வைராக்கியத்தை நமக்குள்ள ஊன்றி கட்ட வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல இருந்தாருன்னா வசனம் சொல்லுது அந்த மனுஷனோட இருதயம் எப்படி இருக்குமாமா? அந்த மனுஷனோட இருதயம் சந்தோஷமாக இருக்கும், கோபம் கொள்ளாது, எரிச்சல் அடையாது, பொல்லாப்பு நினைக்காது. ஒரு மனுஷன் கெட்டு போக நினைக்க மாட்டான். ஆனால் ஒரு மனுஷனோட இருதயத்தில் பிசாசு குடிபுக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய இருதயம் முழுவதும் கோபம், வைராக்கியம், எரிச்சல், பொறாமை, வன்கண்கள், எப்போ அவன் அழிஞ்சு போவான், எப்போ இந்த எரிச்சல் அவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது காரியம். எனக்குள்ள பிசாசுடைய வல்லமைகள் என்னை ஆளுகை செய்வதற்கான நான் கொடுக்குற இடம், நான் கொடுக்கறதுனால என் பிசாசு உள்ளே வருது. இடம் கொடுக்காம உள்ளே வருமா? நான் ரெண்டாவது இடம் கொடுக்குறேன், முதல் இடம் கொடுக்குறேன், என் இருதயம் வெறுமையாக இருக்குது, நான் ஆராதிக்காதனால எனக்குள்ளே வந்துடுது பிசாசு. ரெண்டாவது இடம், என் மாம்சத்தை நான் என்ன பண்ணுறேன், நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன், எனக்கு கோபம் வருது, டென்ஷன் ஆகிறேன், எரிச்சல் ஆகிறேன், வைராக்கியமாக இருக்குது அப்படின்னா பிசாசு உங்களை கண்டிப்பாக தொடருவான். ஏன்னா அவைகளெல்லாம் பிசாசுடைய காரியங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதிலே 7வது அதிகாரம் அதிலே 5வது வசனம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதில் 5, 6. இல்லாமையால் தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்றது மூணாவது காரியம், ஒரு மனிதனை பாவம் கிரியை செய்வது காரணம், சாத்தான் கிரியை செய்வது காரணம் தனிமை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பாங்க அப்படின்னா, தனிமை அதிகமாக விரும்புவாங்க அப்படின்னா அந்த மனிதனை சாத்தான் நிச்சயமாக ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். நீங்கள் இடம் கொடுக்குற காரியம் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இருதயத்தை வெறுமையாக வச்சுருக்கிறீங்க, பிசாசு பார்க்குறான், அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நம்ம போகலான்னு சொல்லி போயிடுறான். ரெண்டாவது, நம்ம மாம்சத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம், கோவப்பட ஆரம்பிக்கிறோம், நம்ம மாம்சத்தில் ரொம்ப எரிச்சலாக ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது பிசாசு ஆட்டோமேட்டிக்காக அந்த குணங்களை பயன்படுத்தி நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். மூன்றாவது காரியம், நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது, நம்ம தனிமையை அதிகமாக விரும்பும் பொழுது சாத்தான் நிச்சயமாக அந்த தனிமையில் நம்மளோடு கூட போராடுவான். சில பேருக்கு தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமென். என் வாழ்க்கையில் இயேசு ஏற்றுக்கொள்ள முன்னாடி எனக்கு தனிமை மட்டும்தான், தனிமை 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 தனிமையாக மட்டும்தான் என்ன பண்ணுவேன், யாரும் கூட பேசக்கூடாது. நானாக பேசினா மட்டும்தான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். ஒரு ரூமை போட்டுட்டு உள்ளே தூங்கினா செல்ஃபோனு கையுமா நான் பாட்டுக்கு தனிமையில் தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுது அந்த பாவம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது நான் உணர்ந்தனும், அன்றையிலிருந்து அந்த பாவத்தை நான் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தனிமையில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோடு கூட சேர்ந்திருக்க ஆரம்பிப்பேன், குடும்பத்தோடு சேர்ந்திருக்க ஆரம்பிப்பேன். அப்படியே ஒவ்வொரு காரியங்களோடு நான் சேர்ந்திருக்க ஆரம்பித்தேன். இந்த தனிமையில் இருக்க சாத்தானை நான் வென்றேன். ஹல்லேலூயா. இதை நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தனிமையாக இருப்பாங்க அப்படின்னா அந்த மனிதன் நிச்சயமாய் பாவத்தில் பிசாசின் பிடியில் விழுந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. அந்த வசனமாக தான் சொல்லுது பாருங்க, கணவன் மனைவி தனிமையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை தான் சொல்லுது, கணவன் மனைவி. அதனால பாஸ்டர் தனிமையாகவே இல்லைன்னா எப்படி வேலைக்கு போகிறதுன்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறது தனிமையாக சில வருடங்கள், சில மாதங்கள், சில நாட்கள் தனிமையாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்படி தனிமையாக இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னா சாத்தான் சில தொடர்புகளை நமக்கு ஏற்படுத்துகிறான். சில அவர்கள் மேலே இருக்க அன்பை கீழே போக வச்சுட்டு சில மனிதர்கள் நம்மளை ரொம்ப நேசிக்கிறது போல சில தொடர்புகளை ஏற்படுத்தி பலருடைய வாழ்க்கையை சாத்தான் கெடுத்திருக்கிறான். அதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா தனிமையாக இருக்கும்போது தான் நடக்குது. வசனமே சொல்லுது பாருங்க, நீங்கள் உபவாசத்தை தவிர வேற எதுக்காக என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அதுவும் கூடுமானால் உங்கள் கணவர் உபவாசத்துக்கு ஒத்துக்கலையா, நீ என்ன பண்ணக்கூடாது, அதுவும் உனக்கு வேண்டாம். உன் கணவர் உபவாசத்துக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் உன் கணவரோடு கூட என்ன பண்ணு, நீ தனிமையாக இரு, மிச்சப்படி நீ தனிமையாகவே இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க, இன்னும் ஆடி மாதம் வந்துருச்சு, ஈஸ்வரியா குடும்பத்தை ஆடி மாதம் வந்துட்டாலே கணவன் மனைவி என்ன பண்ணக்கூடாது, நீ எப்படி போயிரு நான் என்ன பண்ணுறேன், அல்லேலூயா, நீ எப்படி என்ன பண்ணி அப்படி போயிரு நான் இப்படி போயிடுறேன். ரெண்டு பேரும் நம்மளை கண்ணால் பார்த்துக்கவே கூடாது, பேசிக்க கூடாது. அந்த ஆடி மாதம் வந்துட்டாலும் என்ன பண்ணிடுவாங்க, பேசிக்க மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க, அவங்களோடு கூட எந்த ஒரு அந்யோன்ய ஐக்கியமே இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த உபவாச நேரத்தில் மாத்திரமே நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும், மிச்சபடி நீங்கள் எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்ல நாட்கள் தான்.
அல்லேலூயா. எல்லா நாட்களும் ஒரு அந்யுன்யமான நாட்கள் தான். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை நிச்சயமாய் சாத்தான் வந்து பிடிப்பான். அல்லேலூயா. நீங்கள் தனிமையாக இருக்கணும், நான் தனிமையாக பேசணும், நான் தனிமையாக இருக்க ஆசைப்படுற நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா சாத்தான் நிச்சயமாக உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிப்பான். சாத்தானுடைய வல்லம். அப்போ பாஸ்டர் என் கணவர் என்னை வீட்டில் விட்டு போயிடறாரு, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடறாங்க, நான் தனிமையாக தான் இருக்கிறேன், அப்போ என்ன பண்ணுறது? 4 பேரை வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது, அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக நிறைய யூடியூப் சேனல்ஸ் கொடுத்துருக்கிறாரு, ஜெப வீடியோஸ் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தேவனோடு கூட இணைந்திருங்கள். ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா, சத்தமூர் ஹல்லேலூயா. பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஏவாள் தனிமையாக இருந்த நேரத்துலாம் பிசாசு என்ன பண்ணா? வஞ்சிச்சான். ஆதாமோடு கூட இருந்ததை கூட 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? ஆதாம இப்படி மாதிரி பிசாசு வந்து சொல்கிறான், என்ன சாப்பிடலாமல் வேண்டாமன்னு சொல்லி 2 பேர் பேசியிருப்பாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லைப்பா வேண்டாம், ஏசப்பா வேறு சொல்லியிருக்கிறாரு, தேவையில்லாமல் சாப்பிட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு நினச்சிருப்பான். ஆனால் ஏவாள் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து பிசாசு போகிறான் பாருங்க. ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த தனிமை தான் அவனை கீழே தள்ளுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய தனிமையாக நீங்கள் இருக்கணும். என் கணவனோடு கூட நான் இருக்கக்கூடாது, கணவனோடு கூட நான் பேசவே கூடாது, நான் தனிமையை நான் விரும்புகிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பிசாசின் பிடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பிசாசுடைய பிடிக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. முதல் காரியங்களை பார்த்தோம். எனக்குள்ள பிசாசுடைய கிரியைகள் வருவதற்கான காரணம் என்ன? என் இருதயம் வெறுமையாக இருக்குது, ஏன்னா நான் ஆராதிக்கலை, ஜெபிக்கலை, அவர் தேடலை, அதனால என் இருதயம் என்னவா இருக்குது? வீடு காலியாக இருக்கிறனால பிசாசு வந்து குடியிருக்கிறார். 2வது காரியம், என் மாம்சத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், என் கோபம், என் வைராக்கியம், என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது பிசாசு அவைகளை பயன்படுத்தி எனக்குள்ள வாசம் செய்கிறான். 3வது காரியம், நான் தனிமையாக இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுறான்? என்ன வஞ்சித்து எனக்குள்ள கிரியை செய்கிறான். 4வது காரியம், எடுத்தவர்கள் வாசிப்போம். உபாகமம் எழுதின புஸ்தகம் அதில் 18வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் அதில் 18:10. குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும், என்னம்மா, அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சந்தனக்காரனும் மாயவிக்கிரகாரனும் செத்தனவிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. 4வது காரியம், நம்மளை பிசாசு பின்தொடர்வதற்கான காரியம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி மந்திரங்கள் செஞ்சுருப்போம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி குறி கேட்டிருப்போம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் பார்த்துருப்போம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு ஆட்டை வெட்டி ஒரு கோழியை வெட்டி அதுக்கு பலி செலுத்தி நம்ம வந்து முழுமையாக நம்மளை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுருப்போம். இல்லை மாலை போட்டு போயிருப்போம், இல்லை ஏதோ ஒரு காரியங்களை அந்த மந்திரத்துக்காக, அந்த ஐயனை பார்க்கறதுக்காக ஏதோ ஒரு காரியங்களை செஞ்சுருப்போம். அந்த விக்கிரகத்து மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்துருப்போம். அந்த கோயிலாக சுற்றிருப்போம். ஆமென். கோயிலாக போயிருப்போம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை கோயில் போயிருப்போம். 33 கோடி தேவர்களை தேடி இருப்போம். அந்த பிசாசு உங்களை பின்தொடரும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் எந்த இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்களோ அந்த பிசாசுடைய வல்லமை உங்களை பின்தொடரும். அதான் வசனம் சொல்லுது. 4வதா, உங்களை அதை அஃபெக்ட் பண்ணுவதற்கான காரணம், இன்னைக்கு அந்த காரியம் உங்களை சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், உங்களை சுற்றி நீங்கள் விட்டுட்டு வந்த அந்த விக்கிரகத்தின் ஆவி, அந்த விக்கிரகத்தின் வல்லமை உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமுர் ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, எனக்குள்ள அந்த பிசாசுடைய வல்லமைகள் கிரியை செய்வதற்கு அடையாளது தான். நான் அதை தான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இதை கற்றுக்கொள்ளணும். எதுக்கு என் வாழ்க்கையில் பிசாசுடைய பிரச்சனை வருது, என்ன காரணத்தினால இந்த பிசாசுடைய ஆளுகை என் குடும்பத்தில் வருது அப்படின்னா, என் இருதயம் வெறுமையாக இருக்குது, என்னுடைய பலனை நான் செயல்படுத்துகிறேன், என் கோபம் வெளிப்படுது, மாம்சம் வெளிப்படுது. 3வது காரியம், தனிமையாக இருக்கிறேன். 4வது காரியம், எனக்குள்ள நான் முன்னாடி விட்டுட்டு வந்த பாவங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் பின்தொடர தான் செய்யும், ஆனால் அவைகளிலிருந்து உங்களை ஜெயத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா. கடைசி 5வது காரியம், தேவனை விட்டு பின்வாங்கி போனா ஒரு பொல்லாத ஆவி உங்களை வந்து பிடிக்கும். கடைசி காரியம், தேவனை விட்டு நீங்க விலகி போவீங்க அப்படின்னா ஒரு பொல்லாத ஆவி உங்களை பிடிக்கும். ஏன்னா சவுலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். தேவனை விட்டு அவன் மனம் தூரமாக போனதுனால வசனம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்ததென்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டதுன்னா தேவன் அனுப்பிச்சாருன்னு நினைக்காதீங்க. தேவன் அது ஆளுகை செய்வதற்கு அனுமதி கொடுத்தாருன்னு அர்த்தம்.
ஆமென். நம்ம எப்போ தேவனை விட்டு பின்வாங்கி போக நம்ம யோசிக்கிறோமோ, எப்போ தேவனை விட்டு நம்ம தூரம் போக யோசிக்கிறோமோ, ஆண்டவரை விட்டு நம்ம விலக யோசிக்கிறோமோ, அன்றைக்கே பிசாசுடைய பொல்லாத ஆவி நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் இருதயம் வெறுமையா இல்லை பாஸ்டர், என் மாம்சம் எனக்கு வெளிப்படலை பாஸ்டர், நான் தனிமையாக இல்லை பாஸ்டர், எனக்கு விட்டு வந்து விக்கிரக ஆவியில் நான் ஜெயிச்சிட்ட பாஸ்டர். ஆனால் என் இருதயம் தேவனை விட்டு தூரமாய் போக என் இருதயம் யோசிக்குமானால் பிசாசு என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஏன்னா நான் தேவனை விட்டு போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? பரிசுத்த ஆவியை என்னை விட்டு போயிடுவார். போன உடனே யார் இங்கே வருவா? ஆமென். அப்போ உங்கள் இருதயத்தில் ஒரே ஒரு காரியம் என்னன்னோ, ஆண்டவரை உம்மை விட்டு போகாத ஒரு இருதயத்தை எனக்கு நீங்கள் தரணும். சிலருக்குள்ள சில யோசனைகள் இருக்கு. ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடலாம், பேசாமல் பழைய இதுக்கே போயிடலாம், என்ன பண்ணிடலாம், பேசாமல் எதுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம சொந்தக்காரங்களோடய சேர்ந்து இல்லை பந்தக்காரங்களோடய சேர்ந்து பழைய முன்மாதிரி என்ன பண்ணிடுவோம், பழைய மாதிரியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க சில பலவீனங்களை கண்டு போவாங்க. ஆனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை போல் அங்கே போனால் பிசாசு என்ன பண்ணுவான், மிதின்னு மிதிச்சு வந்துட்டே ரசா வான்னு சொல்லி கூப்பிட்டு போட்டு போலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. சிலருக்கு பிசாசை பார்க்கும்போது, பழைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு எப்படி வாழ்ந்தேன், அன்னைக்கு எப்படி இருந்தேன். பிசாசுடைய பெரிய ஒரு எண்ணமே பழசை நமக்கு அழகாக காமிப்பான். எப்படி காமிப்பான்? பழசை நமக்கு அழகாக காமிப்பான். எப்படி சிம்சன் விட்டுட்டு போன அந்த சிங்கத்துக்குள்ளே தேன்கூடு இருந்ததோ, அந்த சிங்கத்துக்குள்ளே புழுதான் கிடந்திருக்கணும் இல்லையா? ஆமாம் தானே? செத்து போன சிங்கத்துக்குள்ளே புழுவும் பூச்சியும் தான் கிடந்திருக்கணும். ஆனால் உள்ள என்ன கிடக்குது? தேன்கூடு. ஒரு செத்து போன சிங்கத்துக்குள்ளே தேன்கூடு கட்டி இருக்குது பாருங்க. அப்போ அவன் கண்களுக்கு அது மதுரமாக இருந்தது. அதை பார்க்கும்பொழுது அவன் இச்சிக்கத்தக்கமாக இருந்துச்சு. அதை எடுத்து அவன் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, தன்னை அவன் தீட்டுப்படுத்தி கொண்டான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நமக்கு விட்டுட்டு வந்த சில பாவங்களை பார்க்கும் பொழுது, விட்டுட்டு வந்த சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு தேன்கூட போல தெரியும். ஆனால் அவைகள் மேலே நம்முடைய கைகளை வைப்போம் அப்படின்னா பொல்லாத ஆவி நம்மளை திரும்பவும் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா. இப்போ முதல்ல நம்ம கற்றுக்கிட்டோம் பிசாசு யாருன்னு கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது நம்ம கற்றுக்கிட்டோம் பிசாசு விசுவாசிக்குள்ள வரக்கான காரணத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பிசாசு எனக்குள்ளே இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். எத்தனை பேர் என் கூட இணைஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு பைபிள் மெடிடேஷன் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு பிரசங்கமாக நான் சொல்லலை. இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக எனக்கு பைபிள் மெடிடேட்லாம் ரொம்ப பெருசாக வராது. ஆனால் எனக்கு பிரசங்கம் பண்ணி நான் பழகிட்டேன். ஆனால் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நான் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி, ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை, 2 மணிக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஃபோன் பண்ணி எடுத்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இப்போது கர்த்தர் பேசுனதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் வீணடிக்காமல் நீங்கள் தெளிவாக கேட்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பிசாசு யாருங்கிறத பார்த்தோம். அவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அவன் ஆவியாக இருக்கிறதுனால மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிறான். அந்த ஆவி எப்படிலாம் அவன் மனுஷனுக்குள்ளே வருதுங்கிறத பார்த்தோம். எப்படி வருது? இருதயம் வெறுமையாக இருக்கிறனால வருது. அவன் மாம்சத்தை வெளிப்படுத்துறதுனால, கோவப்படுறதுனால, டென்ஷன் ஆகிறதுனால வருது. தனிமையாக இருக்கிறதுனால வருது. அந்த விட்டு வந்த நம்மளை பின்தொடர்ந்து வருகிற விக்கிரக ஆவிகள், அந்த மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், அதனால வருது. 5வது காரியம், நம்ம தேவனை விட்டு போக நினைக்கும் பொழுது பொல்லாத ஆவி நம்மளை ஆளுகை ஆரம்பிக்கிறது. இதுதான் காரணங்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரணங்கள்லாம் அந்த காரணத்தினால என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா நம்ம யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த பிசாசுடைய பிடியினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பிசாசை பார்க்கும்போது நம்ம கண்ணால் என்ன பண்ணிட முடியாது, பார்த்துட முடியாது. ஆனால் சில அடையாளங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள பிசாசு இருக்குங்கிறத நாம கண்டுகொள்ளலாம். ஆமேன். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள பிசாசு இருக்குங்கிறத என்னுடைய ஆவிக்குறி கண்களால் பார்க்கிற சிலருக்குள்ள பொல்லாதாவி இருக்குது. ஆமேன். ஆனால் நமக்கு தெரியாது. வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த பொல்லாத ஆவி தேவனுடைய மனுஷர்களுடைய கண்களுக்குள் அகப்படும். நீங்கள் மாம்ச கண்களால் பார்க்கும் பொழுது அந்த பிசாசை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களை திறந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவி கிரியை செய்கிறதை நீங்கள் கண்களால் பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு இருப்பதற்கான அடையாளங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பேய் இருக்கிறதுக்கான அடையாளம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி வாசு படிக்கிற அந்த ஹாஸ்டலில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான அடையாளங்கள் என்ன சொல்கிறாங்க? மாடியில் சவுண்டு கேட்குது, அப்புறம் யாரை கதவை தட்டிட்டு, புதுசாக தான் சொல்லுங்கப்பா, பழசே சொல்லிட்டு இருக்கிறீங்க. வேற நாய் சவுண்டு, நாய் ரோட்டில் போகிற நாய் கத்துனா சரி ஓகே. மயில் சவுண்டு, ஏன்னா மயில் அங்கே நிறையா இருக்குமே.
மயில்னா கத்த தான் செய்யும். அல்லேலூயா. சரி, ஓகே. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பேய் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதற்கான அடையாளங்கள், அதாவது எப்படி நான் முன்னாடியே சொன்னது போல் ஆண்டோடைய பிரசனை வந்தால் அதோடைய வல்லமை நமக்கு நிரப்புறது போல் பிசாசுடைய பிரசனை வரும்போது நமக்கு சிலதை, எப்படி நான் சொல்கிறது புரியுதுங்களா, எப்படி நான் வீட்டுக்குள்ளே ஆராதனை போடும்போது ஆண்டோடைய பிரசனை வரும், வீட்டுக்குள்ளே சீரியல் போடும்போது பேய் பிரசனை வரும். நான் முன்னாடி சொன்னது போல் ஆமென். சீரியல் போடும்போது சீரியல் நடக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீட்டில் நடக்கிறத சீரியலில் நடக்க ஆரம்பிக்கும். நான் முன்னாடி சொன்னது போல் பிசாசு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதனுடைய அட்மாஸ்பியர், அதாவது அதனுடைய அந்த காரியங்கள், அந்த வல்லமைகளை நம்ம இனம் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ அதுக்கான சில அடையாளங்கள் நம்ம பார்க்க போகிறோம். காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 13:11. இயேசு அவளை கண்டு அழைத்து, ஸ்திரீயே, அப்படி சொல்லி என்ன பண்றாருமா, கையை வச்ச உடனே என்ன நடக்குது, நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினால் இப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க, 18 வருடமா ஒரு பெண் குனிஞ்ச நிலைமையில் இருக்கிறா. எப்படி ஒரு 10 நிமிஷம் குனிஞ்சா இருந்து பாருங்களேன், முடியுமா? ஒரு பெண் 18 வருடமா என்ன பண்றா, குடிஞ்ச நிலைமையில் இருக்கிறா. அவள் எத்தனையோ இடங்களை பார்த்து சுகமாகலை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்ண உடனே அவளை விட்டு ஒரு பிசாசு போய் அவள் சுகமாகிறா. பிசாசு உங்களுக்குள் இருப்பதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா, மருத்துவர்களால் கண்டறிய முடியாத சில வியாதிகள் உங்களுக்குள் இருக்கும். இது காரியம். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? வயிறு வலிச்சுட்டே இருக்குது பாஸ்டர், தலை வலிச்சுட்டே இருக்குது பாஸ்டர், இடுப்பு வலிச்சுட்டே இருக்குது பாஸ்டர், கால் வலிச்சுக்கிட்டே இருக்குது பாஸ்டர். டாக்டர்கிட்ட போவீங்க, டாக்டர் இது மாதிரி வயிறு வலிச்சுட்டே இருக்குது. டாக்டர் வயிற்று செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே. அங்கே வலிக்குதுன்னா அங்கே உள்ள ஏதோ ஒன்று இருக்கணுமா இல்லையா? எனக்கு வயிறு குத்துது, எனக்கு வயிற்றில் ஏதோ ஒரு வலி இருக்குது, எனக்கு வேதனை இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணணும், டாக்டர் என்ன பண்ணணும், அவர் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறாரு, என்னென்னமோ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு, அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ண முடியல, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வயிற்றில் என்ன இருக்குது, ஐயையோ, அப்போ அதுதானோ. அல்லேலூயா. அடையாளம், ஒரு மனிதனால் டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி இருக்குமானால் அது பிசாசுனுடைய கிரியை உங்கள் சரீரத்துக்குன்னு அர்த்தம். யாருக்காவது அப்படி இருக்குதுங்களா? டாக்டர் பார்க்க போய் யாரும் இப்போ உண்மையை ஒத்துக்க மாட்டோம். அதனால் நான் கேட்கல. உண்மையாகவே இருந்தாலுமே என்ன பண்ண மாட்டோம், யாரும் சொல்ல மாட்டோம். சிலர்லாம் ரொம்ப வியாதியாகவே இருப்பாங்க, அடிக்கடி சிக்காயிடுவாங்க. எதுக்கு தான் சிக்காவாங்கன்னே தெரியாது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், அடிக்கடி வயிறு வலி வந்துடும், அடிக்கடி தலைவலி வந்துடும், அடிக்கடி மயக்கமாயிருவாங்க, அடிக்கடி ரொம்ப சீரியஸான கண்டிஷன். டாக்டர்கிட்ட போய் காமிச்ச டாக்டர் சொல்லுவார், ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு, உடம்புல எந்த ஒரு பலவீனமே இல்லை. டாக்டர் 2 மாத்திரை கொடுத்த உடனே கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த 2 வாரம் கழிச்சு மறுபடியும் டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்ப்பாரு. சிலர்லாம் டாக்டருக்கு காசு கொடுக்கறதுக்காகவே ஹாஸ்பிட்டல் போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ பாருங்க, அடையாளம், ஒரு மனிதனுக்குள்ள பிசாசுனுடைய கிரியைகள் இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய சரீரத்திலே வியாதி டாக்டராலேயோ எந்த மனுஷனாலேயோ எவ்வளோ பெரிய மனுஷனாலேயோ கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அது பிசாசினால் வந்தது. நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணாலும் அது தெரியாது. நீங்கள் தலையெல்லாம் நின்று ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஸ்கேனில் உங்களுடைய விளைவினங்கள் தெரியாது. அதுக்கு காரணம் பிசாசுனுடைய கிரியை. 18 வருஷம் எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க இந்த அம்மா? போயிருப்பாங்களா மாட்டாங்களா? போயிருப்பாங்க. டாக்டர் சொல்லியிருப்பாரு, ஏம்மா முதுகுலாம் நல்லா தான் இருக்குது, ஸ்கேனில் பார்த்தா உன் முதுகு எப்படி தான் இருக்குது, நேராக தான் இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கும்போது மட்டும் உன் முதுகு எப்படி இருக்குது, குனிஞ்சிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அவங்க நிமித்தி பார்த்துருப்பாங்க, ஆயில தேய்ச்சி பார்த்துருப்பாங்க, எத்தனையோ பிசியோதெரபி பண்ணி பார்த்துருப்பாங்க, சுகமாகலை. ஆனால் இயேசு கிறிஸ்து வராரு, வந்த உடனே கைகளை வச்சு ஜெபம் பண்ணாரு. அவளை விட்டு ஒரு பிசாசு என்ன பண்ணுது, வெளியே போகுது. பிசாசு வெளியே போன உடனே அவள் நிமிர்ந்து நின்றான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ சில அடையாளங்கள் நம்ம கண்டுகொள்ள வேண்டும். அதில் முதல் அடையாளம், பிசாசனோட கிரியைகள் இருப்பதற்கு முதல் அடையாளம், டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத வியாதி அவர்கள் சரீரத்தில் இருக்கும். அல்லேலூயா. எல்லா வியாதியும் வியாதி நீங்கள் நினச்சிடக்கூடாது. சிலர்லாம் பைத்தியத்தை போல இருப்பாங்க.
மூளை அவங்களுக்கு ஒழுங்காக செயல்படாது. அவங்க வந்து கொஞ்சம் பைத்தியமாக நடந்து கொள்வாங்க. ஆனால் அவர்கள் மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு அவர்கள் விட்டு என்ன பண்ணிடும், வெளியேறும். அதுக்குன்னு ரொம்ப எல்லாருமே பிசாசு நினச்சிடக்கூடாது. சிலருக்கு உண்மையாகவே மெடிக்கல் ரீதியான ப்ராப்ளமும் இருக்கும். அதை இனம் கண்டுகொள்வது எப்படின்னா, நீங்கள் அதிகமான ஜெபத்தில் இருப்பீங்கன்னா அதை இனம் கண்டுகொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு கொள்ளுங்க, பிசாசுடைய அந்த தந்திரம் எனக்குள்ளே இருப்பதற்கான அடையாளம், பிசாசுடைய வல்லமை எனக்குள்ளே இருப்பதற்கான அடையாளம் மருத்துவர்களாலேயோ மனிதர்களாலேயோ கண்டுபிடிக்க முடியாத சில வியாதி எனக்குள் இருக்குமானால் அது பிசாசு எனக்குள் குடிபுகுந்து இருக்கிறான் என்ற அடையாளம். ஹல்லேலூயா. அல்ல, இன்னைக்கு அடையாளத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒப்பு கொடுத்து விரட்டிடுங்க. நீங்கள் விரட்டலைன்னா கடைசி வரைக்கும் அந்த வலியோடு வேதனையோடு தான் நீங்கள் தான் கஷ்டப்படணும். ஹல்லேலூயா. டாக்டர் போய் பார்த்துருப்பாங்க. டாக்டர் போய் பார்த்த உடனே அவர் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு, இல்லைம்மா ஒரு டைம் பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படிம்பார். பிளட் டெஸ்ட்டே எடுத்துருவீங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சுமா இப்போ ஃபுல் பாடி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிடலாம், ஒரு செக்அப் பண்ணிடலாம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருப்பாங்க. எல்லா டெஸ்ட்லேயும் வரும், என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் தான் வரும். ஆனால் அவங்களுக்கு வேதனை இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும், அவங்களால நல்லா சாப்பிடவே முடியாது, தூங்க முடியாது. அதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அது வந்து மனிதர்களால் உண்டான வியாதி அல்ல, அது பிசாசு அவங்களுக்குள்ள இருப்பதனால அவர்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா, சத்தமூர் ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இதுதான் முதல் அடையாளம். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதுக்கான முதல் அடையாளம். கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, அப்படியே ஏதோ ஒன்று என்ன மேலே வெயிட்டாக ஏறி உட்கார்ந்து இருக்கிறது போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கணும், ஸ்கேனில் தெரியல, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து, அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து, எதுலேயுமே தெரியல அப்படின்னா எனக்குள்ள பிசாசுடைய ஆவி, ஏதோ ஒரு ஆவி கிரிய செய்கிறது. இன்றைக்கி நீங்கள் அதை அறிஞ்சு கொள்ளணும். நீங்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை காயப்படுத்துவதற்காக சொல்லலை, நீங்கள் இதை அறிந்து கொண்டு அதை விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்குலாம் வியாதி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு அது இதையும் பீஸா, பர்கரு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது இதையும் சாப்பிட்ருப்போம். சிலர் பார்த்து சாப்பிடுவாங்க, கம்பு, கேழ்வரகு, தினை அரிசி, அதை இதையும் சாப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தா வியாதியில் போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆனால் அவங்க போய் மருத்துவர்கிட்ட போய் பார்ப்பாங்க, எந்த ஒரு பலவீனமே அவங்களுக்கு சரீரத்தில் இருக்காது. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிசாசு அவங்களுக்குள்ள மறைமுகமாய் ஆளுகை செய்து அவர்களை வஞ்சிக்க ஆரம்பித்திருப்பான். இதுதான் முதல் அடையாளம். அவனுக்கு வியாதி இருக்கும், ஆனால் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாதுங்க, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பாஸ்ட்டுக்கு தெரியும், ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த வியாதி பிசாசு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு. எனக்கு தெரியும் சிலருக்கு வந்திருக்கிற வியாதி அது பிசாசால் வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்திருக்கிற சில வியாதியை டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியலையா, அதை க்யூர் பண்ணவே முடியலையா, அதற்கு அடையாளம் அதை கொடுத்தது மருத்துவர்களால் வந்ததில்லை, உன் சரீரத்தினால் வந்ததில்லை, அது பிசாசு உனக்குள் இருப்பதுனால அந்த பலவீனம் உனக்குள்ள இருக்குது. அந்த பிசாசு உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா 18 வருஷம் இருந்த கூனி என்னாச்சு, நிமிர்ந்து நின்னது போல நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, அந்த வயிற்று வலி போயிடும், தலைவலி போயிடும், மயக்கம் போயிடும், எல்லாம் போயிடும். எப்போ போகணும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேய் வெளியே போகிறப்ப தான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முதல் காரியம் நம்ம பார்த்த என்ன காரியம், பிசாசு நமக்குள்ளே இருப்பது எப்படி கண்டுபிடிக்கிறது, வியாதி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அது அவங்களுக்குள்ள இருக்கும். ரெண்டாவது காரியம் எடுத்தவர்கள் வாசிங்க, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் அதிலே 7வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் அதிலே 1:7. ஆமென். ரெண்டாவது காரியம், ஒருத்தர் ரொம்ப பயப்பட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசாசு இருக்கு. ஹல்லேலூயா. என வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிவுள்ள புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சிலர்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை குறித்து. ஐயோ ஆண்டவரே, சின்ன கால் அடிபட்டுருச்சே, இது ஒருவேளை கேன்சர் கட்டியா கால் வழியாக உள்ளே போய் கேன்சர் ஆயிருமோ சார், வாழ்க்கை குறித்து ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க, ரொம்ப குழப்பத்திலே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருப்பாங்க. அதற்கான அடையாளம் பிசாசு அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஒரு மனிதன் பயத்தோடு குழப்பத்தோடு இருப்பாங்க அப்படின்னா அந்த மனிதனை யார் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிசாசு. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு மனிதனுக்கு பயத்தை கொடுக்காம என்னத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்லா பயப்படாதப்பா, நான் உன் கூட என்ன பண்ணுறேன் இருக்கிறேன், திகையாதப்பா, நான் உன்னுடைய தேவன், உன் வழக்கத்தை நான் பிடிச்சு சொல்கிறேன், உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், நீ விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்னு சொல்லி அந்த தைரியத்தின் ஆவியை உங்களுக்கு
கொடுத்திருப்பார். ஆனால் பிசாசின் ஆவி பிடித்திருக்க மனிதர்களால் தைரியமாகவோ இல்லை ஸ்டாண்டர்டான யோசனையாலவோ இருக்கவே முடியாது. அவர்கள் ஏதோ ஒன்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள், குழப்பத்திலே இருப்பார்கள், அவர்கள் பயத்திலே இருப்பார்கள். வாழ்க்கை குறித்து ஒரு பயம் 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 மாத்திரம்தான் இருக்கும். இது ரெண்டாவது அடையாளம். அல்லேலூயா. பயம், வாழ்க்கையை குறித்தான பெரிய பயம். ரோட்டில் நடந்தா பயம், நின்னா பயம், சாப்பிட்டா பயம், தூங்கினா பயம், இப்படி போனா பயம், அப்படி போனா பயம், குழப்பம். வாழ்க்கை குறித்து பெரிய குழப்பம். யோசிச்சுக்கிட்டே யோசிச்சு வாழ்க்கை குறித்து அதிகமாக யோசிச்சு பிசாசு அதை கொண்டு வந்திருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் யோசிச்சு நான் சொல்லலை, வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமுள்ள தெளிவுள்ள தைரியம் உள்ள. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பான் அப்படின்னா அந்த மனுஷன் தெளிவாக இருப்பான், அந்த மனுஷன் தைரியமாக இருப்பான், அந்த மனுஷன் எப்படி இருப்பான், பேசுறது தெளிவாக இருக்கும். ஆமென். ஆனால் பிசாசுடைய வல்லமை ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது அந்த மனுஷனை பேசுறது நமக்கு புரியவே புரியாது. அந்த மனுஷன் குழப்பத்திலே இருப்பான், அந்த மனுஷன் பயத்திலே இருப்பான். ஏன்னா அவனை ஆளுகை செய்வது பரிசுத்த ஆவி அல்ல, பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது அடையாளம். முதல் அடையாளம் என்ன? வியாதியை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம் பயம், குழப்பம், வாழ்க்கை குறித்து ரொம்ப ஒரு பயத்திலே இருப்பாங்க. அவங்களால தெளிவான ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பிசாசு எப்படி நமக்குள்ளே வரான்? முதல் காரியம் வெறுமையாக நம்ம இருதயம் இருப்பதனால வர. ரெண்டாவது நம்ம மாம்சத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம கோவப்படுறோம், வைராக்கியம் இருக்கும்போது உள்ளே வந்துடுறாரு. மூணாவது என்னது? தனிமையை நம்ம ரொம்ப விரும்பும்போது உள்ளே வந்துடுறோம். நாலாவது முன்சை விட்டுட்டு வந்த இல்லை நம்ம கும்பிட்ட அந்த விக்கிரக ஆராதனை வல்லமை நம்மளை பின்தொடர்வதனால பிசாசு நமக்குள்ளே வருவோம். அஞ்சாவது தேவனை விட்டு நம்ம விலகி போகும்போது பிசாசு அந்த நமக்குள்ளே குடியிருக்கிறான். இப்போ இதில் நம்ம பார்ப்போம், பிசாசு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பிசாசு நமக்குள்ளே வந்துருச்சுன்னு ஓகே, பிசாசு நம்ம குடும்பத்தில் யாருக்குள்ளே பிடிச்சிருச்சு அது ஓகே, அதை எப்படி நம்ம கண்டறிவது? அவங்களுக்குள்ளே இருக்க வியாதி இது எல்லாத்துக்குமே எல்லாருக்குன்னு அவசியம் கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று கூட இருக்கலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இது இல்லை, அதனால் இவங்களுக்குள்ளே பிசாசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆமென். நான் வேதத்தில் சொல்வதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக. ஆமென். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் போல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பிசாசுடைய அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்குள்ள இது இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இல்லைன்னு முடிவு பண்ணிடக்கூடாது, இது இருக்குதுங்கிறனால இதுதான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் யாருக்கு வேணால் எந்த அடையாளங்கள் வேணால் இருக்கலாம். சிலருக்கு பிசாசு பிடித்தவங்களுக்கு வியாதி அதிகமாக இருக்கும், அவங்களால வியாதியை விட்டு வெளியே வர முடியாது. சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ரெண்டாவது சொன்னது போல அவங்களுக்குள்ள பயம் இருக்கும், குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள வியாதி இருக்காது. அப்போ போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த அடையாளங்கள் இல்லையே அதனால இல்லைன்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. நான் சொல்லுகிற எந்த அடையாளம் இருந்தாலும் அவர்களுக்குள்ள பிசாசுடைய ஆதிக்கம், அந்த பிசாசுடைய வல்லமைகள் அவர்கள் சரீரத்தில் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களால் இப்போ ரெண்டாவது நான் சொன்னேன், அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, குழப்பத்தோடே இருப்பாங்க, அவர்களால் தெளிவான யோசனைகள் செய்ய முடியாது, அவர்களால் சரியான ஒரு வாழ்வை வாழ முடியாது, தூங்கிக் கொண்டே சர்ச்சில் உட்காந்து இருப்போம். ஹல்லேலூயா. தூங்குறவங்களும் ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, ஓகே. முதல் காரியத்தை நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க பாருங்க. முதல் காரியம் என்ன? பிசாசை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் காரியம், நீங்கள் பேசுங்க, அப்போ தான் தூங்க மாட்டீங்க. முதல் காரியம் என்ன? என்னது? மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி சரீரத்தில் இருக்கும். ரெண்டாவது காரியம் பயம், குழப்பம், சரீரம் முழுவதும் ஒரு அவங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு பயத்தினால குழப்பத்தினால வாழ்க்கையை குறித்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மூணாவது காரியம் எடுத்தவர்கள் வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிலே 20வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 20:30. ஆமென். 30ஆம் வசனம் தானம்மா. இப்போ என்ன நடக்குதுன்னா, சவுல் தன் சொந்த பிள்ளை கொல்வதற்காகவே முன் வரான். ஆமென். மூன்றாவது அடையாளம், ஒரு மனிதனுக்குள்ள மூர்க்க குணம் இருக்குமானால் அவனை பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கான்னு அர்த்தம். கட்டுக்கடக்க முடியாத கோபம், அந்த கோபம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா அதுக்கான அடையாளம் பிசாசுடைய ஆளுகை நம் சரீரத்துக்குள் இருப்பதனால தான். ஒரு மனிதன் கோபப்படுவது தப்பு இல்லையா? கோபம் வேணும், படுவீங்களா பட மாட்டீங்களா? நீங்கள் பட மாட்டீங்களா? படுவீங்க. இயேசுவே கோபப்பட்டிருக்கிறார். பிதாவின் வீட்டை
கல்லு குகையாக்க வேணும், சாட்டை எடுத்து போட்டு வெளுன்னு வெளுத்துருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ கோபம் என்பது தப்பு கிடையாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யா இருக்கிறது தான் அது ரொம்ப முக்கியம். இப்போ கோபம் வேற, மூர்க்கமான கோபம் வேற. பார்த்துருக்குறீங்களா? ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு இருக்கும் அப்படின்னா அந்த மனிதன் தன்னுடைய மூர்க்க குணத்தை வெளிப்படுத்துவான். அதாவது மனைவின்னு கூட பார்க்க மாட்டான், தூக்கி போட்டு மிதி மிதி. பார்த்துருக்கிறீங்களா? எங்கள் அப்பா ஆரம்ப நாட்களில் எங்கள் அம்மா போட்டு அப்படி அடிச்சிருக்கிறார், எங்கள் அம்மாவும் அப்படி அடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இயேசு அறியாத நாட்களில் அப்படி இருக்கும்போது சாத்தானுடைய பலன் எங்களை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மூர்க்கம், கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கோபம் அவர்களை ஆளுகை செய்யும். சில நேரத்தில் சொல்லுவீங்களே, ஏன் பிசாசு மாதிரி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டிருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது, கத்துறது இப்போ எப்படி கத்துறேன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருப்பதற்கான மூன்றாவது அடையாளம், அந்த மனிதன் தன் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டான், மனைவின்னு கூட பார்க்க மாட்டான், தன்னுடைய கணவன் கூட பார்க்க மாட்டான், அவங்கள கொல்ற அளவுக்கு கூட போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன். கொலை செய்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு என்ன வந்துடும், அருவாள் எடுத்து என்ன பண்ணிடலாம், வெட்டியாச்சும் என்ன பண்ணிடலாம், கொன்னாச்சு போட்டுடலாங்கிற அந்த ஒரு மூர்க்க குணம் அவர்களுக்குள்ள அதிகமாக ஆளுக்கு செய்ய ஆரம்பிக்கும். அது வந்து மூணாவது அடையாளம். அவங்களுக்குள்ள மூர்க்கம் ரொம்ப இருக்குது அப்படின்னா பொல்லாதாவே அவர்களுக்குள்ள இருக்க அர்த்தம். ஏன்னா தேவன் வந்து மூர்க்க கோபத்தை கொடுப்பவர் அல்ல, அவர் சின்னதாக கோபத்தை கொடுப்பார். தப்பு செய்யும் போது கடிந்து கொள்கிற கோபத்தை கொடுப்பார். ஆனால் மூர்க்க கோபம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அந்த மனிதன் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? போட்டு செவுத்துல போட்டு உதைக்கிறது, செவுத்துல போட்டு அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. செவுத்துல கையை வச்சு டம்மு இடிச்சிட்டு, மண்டையில் 2 கையை வச்சு அடின்னு அடிச்சுட்டு, தலையை போய் செவுத்துல டம்மு இடிச்சு, கையில் கிடைக்கிற எல்லா பொருளையும் போட்டு என்ன பண்ணுறது, டமால் டுமில் டமால் உடைச்சிட்டு. அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மூர்க்க குணம் அதிகமாகும் போது நம்ம யோசிப்போம், ஐயோ என் பொருளேன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் எப்போ நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படின்னா மூர்க்க குணம் நமக்கு உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம், யார் பொருளாக இருந்தாலும் சரி, கையில் எது கிடத்தாலும் சரி அடித்து தூக்கி என்ன பண்ணிடலாம், அடிச்சிருவோம். அல்லேலூயா. அது மூணாவது அடையாளம். மூர்க்க குணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அந்த மனிதன் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டான். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத அளவுக்கு சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் வந்திருக்கிறான். முதல் காரியம் பிசாசால கண்டுபிடிக்க முடியாத வியாதி. 2வது காரியம் அவனுக்குள்ள பயம், குழப்பம். 3வது அடையாளம் மூர்க்க குணம் கொண்ட அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோபம். எனக்கும் சில நேரங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலாக வரும். ஆனால் எக்ஸ்ட்ரீமுக்கு எக்ஸ்ட்ரீமாக சிலர் என்ன பண்ணுவாங்க, மூர்க்கம் வந்துடும். அந்த கோபம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அது பிசாசுடைய ஒரு தந்திரம், அது பிசாசுடைய காரியம். அடுத்த 4வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 5வது அதிகாரம், அதில் 5வது வசனத்தை ஒரு சத்தமே வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 5:5, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் கிடந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். 4வது அடையாளம், ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு இருக்கும் அப்படின்னா தன்னைத்தானே அந்த பிசாசு காயப்படுத்தி கொள்ளும். அல்லேலூயா. பார்த்துருப்பீங்க, சிலருடைய கைகள்லாம் பிளேடு போட்டு அறுத்திருப்பாங்க. தற்கொலையின் எண்ணத்தை தூண்டுது அப்படின்னாவே அது பிசாசு. சிலருக்குள்ள இந்த தற்கொலை பண்ணிக்கணும், செத்துரு உள்ள காதுக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கும். நீ எதுக்காக வாழ்ற, யாருக்காக வாழ்ற, நீ இப்போ என்ன பண்ணிடு, தூக்கு கயிறு அங்கே தான் இருக்குது, போய் என்ன பண்ணு, தூக்கு மாட்டி செத்து போயிரு. அந்த பிளேடு அங்கே தான் இருக்குது, உன் நரம்பை என்ன பண்ணிக்கோ, கை நரம்பை கட் பண்ணிட்டு என்ன பண்ணிடு, செத்து போயிரு. அது எப்போ நம்ம இருதயத்தில் பேச ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த பிசாசு நமக்குள்ளே வரும்பொழுது அந்த வசனம் தான் சொல்லுது பாருங்க, அந்த மனுஷன் தன்னை அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு எங்கெங்கேயோ படுத்து கிடக்கிறான், வெயிலில் படுத்து கிடக்கிறான், மலையில் படுத்து கிடக்கிறான், அவன் சரீரத்தை அவனே கீறிக்கொள்ளுகிறான். அவன் சரீரத்தை யாராச்சும் நம்ம சரீரத்தை நம்மளே கீறிக்கொள்ளுவோமா? யாராச்சும் அடிக்க வரும்போது நம்ம மூஞ்சியில் பற்றக்கூடாது, மூஞ்சியை மறப்போம் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா தன்னைத்தானே கீறிக்குவான், தன்னைத்தானே பிச்சுக்குவான், தன்னைத்தானே அடிச்சுக்குவான். அப்போ யாராச்சும் உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? ஹல்லேலூயா. உங்களை வருத்தி கொள்றீங்க, தலையில் டம்முன்னு அடிச்சுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று எடுத்து உங்கள் உடம்புல அடிச்சுக்கிறீங்க, கழுத்து கத்தியை வச்சு அறுத்துக்கிறீங்க, கையை வச்சு இது பண்ணிக்கிறீங்க, அதுக்கான அடையாளம் பிசாசு உங்களுக்குள்ள வாசம் செய்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் தற்கொலையின் ஆவி நமக்குள்ள கொடுக்கிறவர் அல்ல. அவர் நம்மளை வாழ வைக்கிற ஆண்டவர், நம்மளை உயிரோடு ஜீவனோடு வைக்கிற ஆண்டவர். ஆனால் பிசாசு வந்தாலே நம்மளை வருவதுக்கு காரணம் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு தான். அல்லேலூயா. நம்மளை கொள்ளுவதும் தான் அவனுடைய நோக்கமே. வசனம் சொல்லுகிறது, பிசாசான எதுக்காக வரானாமா?
கொல்வதற்காகவே வருகிறான், நம்மளை கொலை செய்வதற்காகவே பிசாசு வருகிறான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு வந்துட்டு அப்படின்னா அவன் சரீரத்தை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் சரீரத்தை கிழித்துக் கொள்வார்கள், பிச்சு கொள்வார்கள், அவங்களே அடித்துக் கொள்வாங்க. அதுதான் 4வது அடையாளம். ஹல்லேலூயா. அடுத்த 5வது அடையாளத்தை வாசிப்போம், பார்ப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:15. ஆச்சரியம் அல்லவே? 15 வசனமா? வேஷத்தை தரித்துக் கொண்டால் ஆச்சரியம் அல்லவே? போதுமா? 5வது அடையாளம், ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு. இது யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. இதை அதீத பக்திமான்கள் போல் இருப்பாங்க சிலர், அது பொல்லாதாவி. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, ஒளியின் தூதன் எல்லா பாவம் செஞ்சிருவாங்க. ஒரு பாஸ்டர் அழகா சொல்லியிருந்தாரு, சபைக்கும் கரெக்டாக வந்துருவாங்க, பாவத்தையும் கரெக்டாக செஞ்சிருவாங்கிற மாதிரி. ஆண்டவருக்கும் கரெக்டாக வந்துருவாங்க, உலகத்திற்கும். நமக்கு தெரியும் அது. அல்லேலூயா. பிசாசு அந்த ஒளியின் தூதன், அதுதான் ஒளியின் தூதனின் ஆவி. அது எல்லா பிசாசை போட வெளிப்புறகாரமாக கண்டுபிடிச்சிட முடியாது. எல்லா பிசாசு இப்போ வியாதியாக கண்டுபிடிச்சிடலாம், இல்லை கையை கீறிக்குது கண்டுபிடிச்சிடலாம், இல்லை குழப்பத்திலே இருக்குது கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னு ரொம்ப அடுத்த காரியம் எனக்கு சொன்னேன், ரொம்ப கோவப்பட்டு இருக்குது அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த பொல்லாதாவியை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிசாசு என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு செயல்படுவான். அல்லேலூயா. அவர்கள் எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, மரம் தன் கனிகளால் அறியப்படணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவருக்காக செய்வாங்க, ஆண்டவருக்காக வாழ்வாங்க, ஆண்டவருக்காக ஆராதனை எல்லாம் ஓகே. கனி வெளிப்படலை அப்படின்னா அது பொல்லாத ஆவி. ஆமென். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு மரம்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, சூப்பராக பச்சை பச்சைன்னு இருக்குது, ஆனால் மரத்துலேருந்து ஒரு கனி கூட வரல. அந்த மரம் ஏதாச்சும் பிரயோஜனமா? நீங்கள் வீட்டில் ஒரு ஆப்பிள் மரம் வைக்கிறீங்க, ஆப்பிள் மரம் பெருசாக பானத்தை எட்டுற அளவுக்கு வளர்ந்துருச்சு, பச்சை பச்சைன்னு இருக்குது, ஆனால் மரத்தில் ஒரு ஆப்பிள் கூட வரல. அந்த ஆப்பிள் மரம் வேஸ்ட்டாக பிரயோஜனமா? வேஸ்ட்டு. அதே போல் தான் அந்த ஒளியின் தூதனுடைய அந்த வல்லமை எப்படின்னா, மரம்லாம் சூப்பராக வளர்ந்துடும், ஆண்டவருக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனால் உலகத்துலேயும் எல்லாம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அதுதான் ஒளியின் தூதனுடைய அந்த பிசாசுடைய கிரியை. அதை நீங்கள் எப்படி இனங்கண்டு கொள்ளலாம்னா, அவங்களுடைய கண் நிறைந்த வாழ்வு இருக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில் அன்பு வெளிப்படுதா, அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு வெளிப்படுதாங்கிறத நீங்கள் பார்த்து தான் எல்லாரும் நேசிக்கும். அதனால எப்பவுமே நான் சொல்லுவேன், எல்லா ஊழியக்காரங்களும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிடாதீங்க, சேர்த்திடாதீங்க. எல்லா ஊழியக்காரருடைய ஜெபத்தையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. எல்லா ஊழியக்காரருடைய வீடியோஸ் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் வீட்டில் ஓட வேண்டாம்னு சொல்ற காரணம், ஒளியின் தூதன் மறைமுகமாய் என்ன பண்றான், வெளிப்பட ஆரம்பிப்பான். கடைசி நாட்கள் வசனம் அதான் சொல்லுது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற நாட்கள் ஜனங்களுக்குள்ள வரும். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ தப்பான டீச்சிங்ஸ் நடந்துட்டு இருக்குது. நம்ம யூடியூப்ல எத்தனை பேர் பார்க்குறோம், எத்தனையோ தப்பான டீச்சிங், சினிமா பாட்டு சர்ச்சுக்குள்ள பாட்டு இருக்கிறான், அதுக்கும் ஆமென் அல்லேலூயா சொல்ற ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கூட அவர்கள் அதனால் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நிற்கிற எவனும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவர்கள். ஆமென். அப்ப அந்த ஒளியின் தூதனை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் எப்படி தெரியுமா? நல்லா ஆராதிக்கிறது போல இருப்பாங்க, அபிஷேகத்தை நிறையது போல இருப்பாங்க, ஆவில் நிறைஞ்சு ஆமென் அப்படியே நல்ல அந்நிய பாஷை பயங்கரமா பேசுவாங்க, அப்படியே ஆண்டவரை சோத்திரம் ஆனா உள்ள பிசாசு இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஐயோ இந்த அக்கா இந்த அண்ணன் நல்லா ஆவியில் நிறைஞ்சு அல்லேலூயா சோத்திரம் சொல்றாரு, இவர்கிட்ட போய் நம்ம சிலதை ஷேர் பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா அந்த பொல்லாதாவி உங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அல்லேலூயா. அதனால ஒளியின் தூதனை நீங்க என்ன பண்ணணும், இனம் கண்டு கொள்ள வேண்டும். சோத்திரம். இப்போ நான் 5 காரியங்களை சொன்னேன். பிசாசு நமக்குள்ள இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல் காரியம் வியாதியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது ஒரு காரியம். 2வது காரியம் பயம், குழப்பம், மனசுக்குள்ள ஒரு ஒரு பதட்டம், அது 2வது காரியம். 3வது காரியம் கோபம், அதிகப்படியான கோபம், எரிச்சல், தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். 4வது காரியம் தன்னை காயப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே என்ன பண்ணிப்பாங்க, அடிச்சு கொள்வாங்க, குத்தி கொள்வாங்க, வேதனைப்படுத்திக் கொள்வாங்க. அது 4வது அடையாளம். 5வது அடையாளம் ஒளியின் தூதன். அவர்களை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அவங்களுடைய கனிகளை பார்க்கும் பொழுது, வாழ்க்கை முறைமை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள
கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கையை பார்த்தா ஆண்டவருக்கு உண்மையாக இருக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, இத்தனை காரியங்கள் நம்ம பார்த்தோமே. பிசாசு யாருன்னு பார்த்தோம், பிசாசு எப்படி நமக்குள்ளே வராங்கிறத பார்த்தோம், பிசாசு இருக்கிறதுக்கான அடையாளத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசை எப்படி விரட்டணும். இந்த பிசாசு என் உடம்புக்குள்ளே வந்துருச்சு, என் பிள்ளைகளை அது தாக்கிருச்சு, என் மனைவி அது ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளை அது ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கு, என் கணவர் அது ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கு. இந்த பிசாசை விரட்டுவதற்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதலாவது பார்க்க போகிறோம். முதல் காரியத்தை எடுத்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் அதில் 7வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க. இதான் முதல் படிநிலைகள். வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7:26. அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக அது என்ன பண்ணுமாமா? சீ அப்படின்னு வெறுத்து. ஆமென். முத காரியம் நீங்க பண்ணணும், உங்க வீட்டையும் உங்க சரீரத்தையும் முதல்ல நீங்க சுத்திகரிக்கணும். உங்க வீட்டுக்குள்ள விக்கிரகத்தின் சம்பந்தமான எந்த காரியங்கள் இருந்தாலும் முத நீங்க அதை தூக்கி போடணும். கோயிலில் பொங்கல் தராங்க, சுண்டல் தராங்க, இல்லை அது கொடுத்தாங்க, தீர்த்தம் கொடுத்தாங்க, இதில் மல்லிகைப்பூ கொடுத்தாங்க, இல்லை தகடு கொடுத்தாங்க. இன்னும் சிலர் பேரோட வாழ்க்கையில் இன்னமும் அந்த அதுலேருந்து வெளியே வந்ததுனால அந்த மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னதான் ஆண்டவரோட பிள்ளையாக மாறிட்டாலுமே, ஐயோ இந்த எலுமிச்சம்பழமா அதை தாண்டி போயிட்டா என் கால் என்ன ஆயிரும், விளங்காமல் போயிடும். ஐயோ இந்த மிளகாவா இதில், ஐயோ தள்ளி என்னது மிளகா முச்சந்தில் என்ன கிடக்குது, மிளகா கிடக்குது, இப்படி வா அப்படி வாம்பாங்க. எடுத்துகிட்டு போய் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எடுத்துகிட்டு போய் லெமன் ஜூஸ் போடுங்க வெயில் காலத்தில். ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மந்திர சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பானா முதல்ல நீங்கள் அதை அப்புறப்படுத்துங்க. அதான் வசனம் சொல்லுது. அதை சீ என்று ஒதுக்கி, அதனால் உனக்கு என்ன லாபம் வேணால் கிடைக்கட்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்கலாம், ஒருவேளை எந்த விளக்கு இருக்கலாம், ஒருவேளை பாத்திரங்கள் இருக்கலாம், அந்த சாம பூஜைக்கு பண்ண பாத்திரங்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம். அதை தூக்கி வீசிட்டு என்ன பண்ணுங்க, தூக்கி வீசலனாலும் வித்து ஆச்சு காசு வாங்குங்க. அல்லேலூயா. தூக்கி வீசுறது கஷ்டம், ஆனால் அதை வித்தாச்சு என்ன பண்ணிடுங்க, காசு வாங்கிடுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே அதை ஒழிச்சு வச்சு அதை எனக்கு எப்பயாச்சும் யூஸ் ஆன வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் பிசாசு பிடியில் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது தான். ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க. உபாகம புஸ்தகத்திலேயே 23வது அதிகாரத்தில் 14 வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். 23:14 வாசிங்க. ஆமென். உன்னை ரட்சிக்கவும் போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. அல்லேலூயா. வசனம் அதான் சொல்லுது பாருங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆளுகை வரணும், உன் குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ஆளுகை வரணும் அப்படின்னா உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. சுத்தமாக இருக்க கடவுதுன்னா என்ன அர்த்தம்? எவைகளெல்லாம் தேவனுடைய காரியத்தை என்னை விட்டு பிரிக்குதோ அவைகளெல்லாம் எடுத்து தூக்கி தூரப்படணும். இன்றைக்கி நாங்கள் தம்பிக்கு ஒரு வண்டி எடுக்கும்போது ஒரு கடைக்கு போயிருந்தோம். போகும்போது எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ஏசப்பா ஃபோட்டோ கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஏசப்பா ஃபோட்டோ நாங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் மாட்டி வைக்கலாமா கூடாதா சொல்லுங்க? ஏசப்பா ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வைக்கலாமா கூடாதா? வைக்க. ஏன்னா அது ஒரு விக்கிரகம். அதை பார்த்தோன்னே ஏசப்பா அந்த சிலதெல்லாம் ஃபோட்டோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஏசப்பா நீ என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ஏசப்பான்னு ஃபோட்டோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதில் இருக்க உருவம் இயேசு கிடையாது. அவர் இப்பொழுது உருவத்தோடு இல்லை, அவர் ஆவியோடு கூட இருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய உருவத்தில் அவர் இன்றைக்கு காணப்படவில்லை. உலகத்தில் வரும்போது அவருக்கு ஒரு மனுஷ உருவம் தேவைப்பட்டுச்சே தவிர அந்த மனுஷனை போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கடவுளா வணங்கக்கூடாது. அது ஒரு விக்கிரக ஆராதனை. நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ கடவுளை கோயிலுக்கு போகிறது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் விக்கிரக ஆராதனை கிடையாது. நீங்கள் ஒரு வீட்டில் ஏசப்பா ஃபோட்டோ வச்சுருந்தாலோ, இல்லை சிலுவையை வச்சுட்டு கும்பிட்டுருந்தாலோ, இல்லை மெழுகுவத்தியை வச்சுட்டு நீ கும்பிட்டுருந்தாலோ அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதனால் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எதெல்லாம் இருக்குதோ அதை இன்றைக்கு என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு போன உடனே தூக்கி எறிங்க. இல்லை ரட்சிக்கப்படாத ஒரு வீட்டுக்கு கொடுங்க, அவங்களாச்சும் வச்சுட்டு போட்டோம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரியத்தை நீங்கள் பண்ணணும், உங்கள் பாளையத்தை நீங்கள் சுத்திகரிக்கணும்.
உங்கள் வீட்டை நீங்கள் சுத்திகரிக்கணும். எவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது இல்லை, பிரியமில்லாதது என் வீட்டுக்குள்ள இருக்கிறதோ அவைகளெல்லாம் என்ன பண்ணணும், நான் தூக்கி எறிஞ்சு இல்லை வித்து போட்டு அந்த காரியத்தை முதலாவது நம்ம காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தாலி போட்டிருப்பாங்க. எத்தனை பேருக்கு தாலி என்ன வச்சிருக்கிறீங்க? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தாலி போட்டிருப்பாங்க. அந்த தாலியில் என்ன இருக்கும்? விக்கிரகத்துடைய அடையாளங்கள் இருக்கும். அது இன்ன வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதை மாற்றாம இன்னமும் அதை போட்டே இருப்பாங்க. அதை போட்டே இருப்பதனால உங்களுக்குள்ள அந்த பேய் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ தான் நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. அதை தாலியவே என்ன பண்ணலாம், இப்போது சிலுவையாக மாற்றி கரைச்சலாம் போடுறாங்க. ஆமேன். அப்போ இன்னமும் அந்த காரியத்தை நீங்கள் வச்சிருப்பீங்க அப்படின்னா அது இன்றைக்கு மாற்றுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வசனம் சொல்லுது அதான், உன் பாளையத்தை நீ சுத்தமாக வைத்துக்கொள், உன் சரீரத்தை நீ சுத்தமாக வைத்துக்கொள். எவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமா இல்லைன்னு தெரியுதோ வீட்டில் இருந்து மட்டுமல்ல எனக்குள்ளிருந்தும் நான் அதை வெளியே தூக்கி போடணும். எனக்குள்ளேருந்து பிசாசு போகணும்னு ஆசைப்பட்றேன். என் சரீரத்திலிருந்து பிசாசு போகணும்னு ஆசைப்படுறேன். என் குடும்பத்திலிருந்து பிசாசு போகணும்னு ஆசைப்படுறேன். என் வீட்டுக்குள்ளேருந்து பிசாசுடைய கிரிகள் போகணும்னு ஆசைப்படுறேன்னா நீ அதை தூக்கி போடுவதற்கு முன் வர வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருப்பது மட்டுமல்ல, எனக்குள்ள இருக்கிற சில அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான கோபங்கள், அசுத்தமான வைராக்கியங்கள், அசுத்தமான தேவனுக்கு பிரியமாய் அவரை விட்டு நீ விலக்குகிற சகலத்தையும் என்னை விட்டு நான் தூக்கி எறிய நான் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இவைகளை பண்ணாதாங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். இதில் முதல் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வீட்டையும் சுத்திகரிக்கணும், உங்கள் சரீரத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் நீங்கள் 4 மாவடிக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், உங்கள் கையில் இருக்கிற கயிறு மந்திர தாயத்துக்களை என்ன பண்ணுங்க, அவிழ்த்து போடுங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதோடைய கிரியைகள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, அவங்கள கர்த்தருக்குள்ள நெருங்க விடாதபடி, இல்லை பிசாசு அவங்கள விட்டு போகாதபடி அந்த தாயத்து, அந்த மந்திர பில்லிசுனிய காரியங்கள் அவங்கள தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ அதை கட் பண்ணி தூக்கி வீசிட்டோம், அதை சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர்லாம் நான் அதை கழட்டவே மாட்டேன், என் கையில் அது கட்டி வச்சது அது என்ன பண்ண மாட்டேன், கழட்டவே மாட்டேன், என் காலில் அது கட்டி வச்சது, இந்த அருணா கொடியில் அது போட்டு வச்சது அதை என்ன பண்ண மாட்டேன், கழட்டவே மாட்டேன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறத அதை கழட்டி தூக்கி வீசுங்க. ஹல்லேலூயா. இன்னும் தாயத்தோடு சுற்றுற அருணா கொடி ஆட்கள்லாம் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் அந்த அருணா கொடியை மட்டும் கட் பண்ணி வீசிட்டு ஆமென் அந்த காரியங்களை செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு இந்த பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை தர ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமா சொல்ல விரும்புகிறேன். 2வது காரியம், யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் அதிலே 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் அதில் 4:7. யாக்கோபின் புஸ்தகம் வாசிங்கம்மா. யாகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க. 2வது அந்த பிசாசுலேருந்து விடுதலை ஆகும் அப்படின்னா தேவனுக்கு எதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியலன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிங்க. இந்த காரியத்துக்கு நான் என்ன கீழ்ப்படியல பாஸ்டர், ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட காரியத்தை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் இன்னும் அதை பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கீழ்ப்படிய வேண்டும். சகல காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த காரியத்தை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த காரியத்தை நான் கீழ்ப்படிய மறந்துட்டேன், நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பிசாசு ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், வெளியே போக ஆரம்பிச்சிடறான். முதல் காரியம் நீங்கள் பண்ணணும், நீங்கள் உங்கள் ஆலயத்தை சுத்திகரிக்கணும், உங்களுடைய சரீரத்தை சுத்திகரிக்கணும். 2வது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற குணாதிசயங்களை மாற்றி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற குணத்துக்குள்ளே வரணும். தேவனுக்கு எந்தெந்த காரியத்தெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் கீழ்ப்படியே உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு சத்தமே வாசிங்க பார்க்கலாம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாமா, என் நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் பிசாசை விரட்டுவாங்க. அந்த விசுவாசம் முதலாவது. 3வது காரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதாவது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். 3வது காரியம். முதல் காரியம் உங்களை சுத்திகரிக்கணும், உங்கள் வீட்டை சுத்திகரிக்கணும். 2வது காரியம், தேவனுக்கு எதெல்லாம் நான் கீழ்ப்படியில் இன்னும் அவரை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கணும். 3வது காரியம், கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இயேசுவின் நாமத்தை சொல்ல பிசாசு என்னை விட்டு
புறப்பட்டு போகும். என் சரீரத்துக்குள்ள அது இருக்க ஆளுகை செய்வதற்கு இடம் இல்லை. என் கணவனுக்குள்ள அது ஆளுகை செய்ய இடம் இல்லை. என் மனைவிக்குள்ள ஆளுகை செய்த இடம் இல்லை. என் வீட்டுக்குள்ள அது இருப்பதற்கு இடம் இல்லைங்கிறத விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க விசுவாசத்தின் அறிக்கையை வச்சு அவர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் சொல்லி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க பிசாசை விரட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமா சொல்றேன். நான்காவது காரியம், ஏசாயாவின் புஸ்தகம் அதிலே 10வது அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கடைசி காரியம், கடைசிக்கு முந்தின காரியம், இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் அதிலே 10வது அதிகாரம் 27 வசனம். என்னம்மா? ஏசாயா 10. தோளி நின்று அவன் சுமையும் நுகமும் முறிக்கப்படும், நீக்கப்படும். வாசிங்கம்மா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், நீங்க பிசாசுடைய காரியத்தில் விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்ச ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. சும்மா உட்கார்ந்து ஐயோ ஏசப்பா எப்படியா விடுதலை ஆக்கும், எப்படியாகும் மாற்றும் ஜெபம் பண்ணாமல் அபிஷேகத்தை நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி பிசாசை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்பட ஆரம்பிக்கப்படும். அதான் வசனம் சொல்லு, உங்கள் நுகங்கள், அபிஷேகம் உங்கள் நுகங்களை முறிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ முறிக்கும் போது நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள பிசாசின் வல்லமைகள், அந்த நுகங்கள், உங்களை சுற்றி இருக்கிற அந்த வல்லமைகள் எல்லாம் முறிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த ஐந்தாவது கடைசி காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 17வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் சத்தமே வாசிப்போம். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கடைசி ஐந்தாவது நீங்க பண்ண வேண்டிய காரியம் ஃபாஸ்டிங் இருங்க. சில பிசாசுடைய காரியங்கள் நம்ம விட்டு போவதற்கு சாதாரணமாக போயிடாது, ஜெபம் பண்ணால் போயிடாது. உபவாசம் அடிக்கடி போட ஆரம்பிங்க. இந்த காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறேன், இந்த பிசாசை நான் ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஆண்டவன் விடுதலையாக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டு போயிடாமல், சர்ச்சுக்கு வரம்பு மட்டும் நீங்கள் ஒரு பொழப்ப வச்சுக்கொள்ளாமல் உபவாசம் போடுங்க. தேவ சமூகத்தில் நின்று உங்கள் உடலை நீங்கள் வருத்துங்க. ஹல்லேலூயா. சில பேர் நல்ல பட்னி இருக்கிறோம், ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து 1/2 மணி நேரம் ஆராதிக்க முடியாது. பட்னி யார் வேணால் ஈஸியாக இருந்துடலாம். ஆமென். யார் வேணால் பட்னி இருக்கலாங்க, சாப்பிடாமல் யார் வேணால் இருக்கலாம். 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், யார் வேணால் சாப்பிடாமல் இருக்கலாம். ஏன்னா வெளியே ஜாலி சுத்தம். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், 1 மணி நேரத்தில் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். பிசாசு தலைவலி கொடுத்துருவான். 2 மணி நேரத்தில் அப்படியே மயக்கம் வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக மூளையெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவன் பலப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த உபவாசம் நீடித்த நாட்களாய் போய்கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பிசாசுடைய காரியத்தில் விடுதலை ஆகணும் அப்படின்னா ஐந்தாவது நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுக்காக நீங்கள் விசேஷமாய் உபவாச நாட்களை ஏற்படுத்த வேண்டும். மாதத்தில் கடைசிக்கு ஒரு 2 முறையாவது, குறைந்தபட்சம் 1 முறையாவது நீங்கள் உபவாச நாட்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தணும். அதிகபட்சம் வாரத்தில் 1 முறையாச்சும் நீங்கள் உபவாசிக்கணும். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் மாதத்தில் 1 முறையாவது நீங்கள் உபவாச நாட்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் உபவாசம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக பிசாசு அவர்களை நெருங்க ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம சீக்கிரமாக முன்னாடி இருந்து பார்த்ததை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? பிசாசு எப்படிப்பட்டவன், அவன் மனிதன் மூலியமா எப்படி கிரியை செய்யறத பார்த்தோம். 2வது காரியம், பிசாசு சொல்லுங்க, பிசாசு புரியல. பிசாசு முதல்ல நம்ம பார்த்தோம் பிசாசு யாருன்னு பார்த்தோம், அவருடைய கிரியைகளை குறித்து பார்த்தோம். 2வது காரியம் என்ன பார்த்தோம்? பிசாசு நமக்குள்ள வருவதற்கான காரணம். முதல் காரணம் என்ன? வீடு வறுமையா இருக்கு. 2வது மாம்சத்தை நம்ம செயல்படுத்தும் போது. 3வது தனிமையா இருக்கும் பொழுது. 4வது விட்டு வந்து அந்த விக்கிரக ஆவி நம்மளை பின்தொடரும் போது. 5வது தேவனை விட்டு செல்லும் மனம் நமக்கு வரும்பொழுது பிசாசு நமக்குள்ள வருது. இந்த பிசாசு வந்துக்கிறத எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? முதல் காரியம், மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி இருக்கும். 2வது பயம், குழப்பம் இருக்கும். 3வது மூர்க்க குணம், அவர்களால் அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மூர்க்க குணம். 4வது தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வாங்க, தன்னைத்தானே அடித்து கீறி கொள்வாங்க. 5வது ஒளியின் வேஷத்தை, அதாவது சரியா இருப்பாங்க ஆனால் தப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. சரியா இருப்பது போல தப்பா இருப்பாங்க. ஆமென். அது 5வது காரியம். அடுத்து நான் சொன்னேன், இந்த காரியத்திலிருந்தெல்லாம் நான் விடுதலை ஆகணும். ஒரு 5 காரியத்தை நான் சரியா செய்யணும். முதல் காரியம், என் வீட்டையும் என்னையும் சுத்திகரிக்கணும். 2வது காரியம்,
நான் எதுக்கெல்லாம் இன்னும் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறனோ, எதுக்கெல்லாம் இன்னும் செவிகளை சாய்க்காமல் இருக்கணும், என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதுக்கெல்லாம் இன்னும் நான் கீழ்ப்படியலன்னு யோசிக்கணும், அவைகளுக்கு கீழ்ப்படியணும். மூணாவது, தேவனுக்கு வாக்குத்தத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவரே எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, எனக்குள்ள இப்படி வல்லமை இருக்குது, இயேசுவின் நாமத்தில் விரட்டுறேன்னு சொல்லும்போது அதை என்னை விட்டு போகும். நான்காவது காரியம், அபிஷேகத்தில் நிரம்பி ஜபிக்கணும். ஐந்தாவது காரியம், உபவாச நாட்களை சீக்கிரமாக ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த காரியங்களை மாத்திரம், இந்த 5 காரியங்களை நீங்கள் சரியாக செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை பிடித்திருக்கிற அந்த பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். அல்லேலூயா. ஒருவேளை என் கணவனை ரட்சிக்கப்படலை, இந்த காரியத்தை எப்படி செய்யறது அப்படின்னா, கணவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவனுக்காக நீங்கள் இந்த காரியத்தை கையில் எடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த காரியத்தை கையில் எடுங்க. உங்கள் மனைவிக்காக நீங்கள் இந்த காரியத்தை கையில் எடுங்க. அந்த காரியத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது அவங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்களால பண்ண முடியலன்னா, வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்றாரு, உங்களுக்காக என்னை நானே பரிசுத்தம் பண்ணி கொள்கிறேன் பவுல் சொல்றாரு. அதுக்கான அடையாளம் என்ன? ஆண்டு அவங்களுக்காக நான் என்ன பண்றேன்? உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் நாட்களை நியமித்து அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களையும் கர்த்தர் ஒரு நாள் தொட்டு ஒரு நாள் விடுதலைகளை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்ப நீங்க விசுவாசத்தோடு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்பீங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கும் ஒரு விடுதலை இயேசு உங்க வாழ்க்கையில கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசுடைய பிடியில் நீங்க சிக்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்கள் இந்த 5 காரியத்தை செய்ய கவனமாக இருங்க, தவறாமல் செய்யுங்க. நிச்சயமாய் சீக்கிரத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். இன்னைக்கு இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு அர்ப்பணித்து நீங்கள் இந்த 5 காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ண போகிறீங்க. எனக்குள்ள இருக்கிற இந்த பிசாசின் வல்லமைகள் என்னை விட்டு வெளியேறட்டும் சொல்லி ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி வரும். இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த கிரியை இருக்கிறது, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்கிறது, இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு அகன்று போகட்டும் சொல்லுங்க. ரிபாபா சந்தர பலபா, இயேசுவின் நாமத்திலே அந்த கிரிகளை விட்டு அகன்று போவதாக, எல்லாம் வெளியேறுவதாக. ரைட் நவ இப்ப ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள புறப்பட்டு வருகிறது. உனக்குள்ள எல்லா கிரிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத சாத்தானே, சரீரத்தில் ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. ரைட் நவ in the name of Jesus. ரிபாபா சந்தரபா, எல்லா பொல்லாத கிரிகள் உன்னை விட்டு அகன்று போகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா கிரிகள் அதமாக்கப்படுகிறது. உன் குடும்பத்துக்குள் போராடி கொண்டிருக்கிற எல்லா மந்திரத்தின் ஆவி, வில்லிசத்தின் ஆவி, உனக்குள்ள கிரீசுகிற ஆவி, மறைந்திருக்கிற எல்லா ஆவிகள் இனி வெளியே வரணும். இப்ப வெளியே வரணும். எல்லாம் மறைந்திருந்து கிரீசுகிற அந்த ஒளியின் தூதியின் ஆவிகள் வெளியேறு பொல்லாத ஆவியே, வெளியேறு பொல்லாத ஆவியே சொல்லுங்க. என்னை விட்டு வெளியேறட்டும். இந்த பாவ குணங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை விடுதலையாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க, என்னை சுகமாக்குங்க, என்னை ஜீவனோடு வாழ வைங்க, திரும்ப என்னை சுகமாக்குவீராக. கர்த்தருடைய மகிமை உன் சிரசு மேல் இறங்குவதை பார்க்கிறேன். உன் சிரசு மேல் இறங்குவதை பார்க்கிறேன். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரமனை தொடுகிறது. கர்த்தருடைய கரமனை தொடுகிறது. எல்லா வியாதியின் கட்டுகளை விட்டு வெளியேறுகிறது. சாத்தான் கொண்டு வந்திருக்கிற தந்திரமான சில காரியங்கள் உன் குடும்பத்தை விட்டு அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது. அந்த காலத்தில் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகள் நீ பாபா சந்தரபா வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. நீங்க ஜெபம் பண்ணுங்க. மைக் சத்தத்தை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு வெளியேறுகிறது. பொல்லாத ஆவியின் கிரியைகள் வெளியேறுவதாக. வெளியேறு சாத்தானே, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் சரீரத்தை வெளியேறு. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு தொடுவதாக. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே வெளியேறு பொல்லாத ஆவி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. சகல பிசாசுடைய வல்லமைகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா மந்திரங்கள், பில்லிசுனியங்கள், மாந்திரிகத்தின் கிரியைகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னை பிடித்திருக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவியை விட்டு வெளியேறட்டும். என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற, என்னை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை விட்டு வெளியேறட்டும்.